அத்தியாயம் 1. நிஷா அகர்வால் இப்போதெல்லாம் ரொம்ப கோபமாக இருக்கிறாள். குடலில் அமில உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. பென்சில் உருண்டு விழுந்து முனை முறிந்தால் கோபம் வருகிறது. பாத்ரூமில் சோப்பு வழுக்கினால் கோபம் வருகிறது. கரண்ட் கட்டானால் கோபம் வருகிறது. கொக்கி மாட்டாத ஜன்னல் கதவு சத்தம் செய்தால் கோபம் வருகிறது. டாமி வால் அசைத்தபடி மடியில் பாய்ந்தால் கோபம் வருகிறது. டிரைவரிடமிருந்து சிகரெட் வாடை வந்தால் கோபம் வருகிறது. வீட்டில் சும்மா உட்கார்ந்திருக்கும் மாமா கொஞ்ச நஞ்ச முடிக்கு டை அடித்து கொண்டு தங்கப்பல் தெரிய சிரித்தால் கோபம் வருகிறது. மாடிப்படியின் கார்பெட்டில் ஒரு நூல் பிசகி இருந்தால் கோபம் வருகிறது. கோபம் ஏன்? முதலில் நிஷா அகர்வாலை உங்களுக்கு தெரியும். போன வாரம் கூட சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியை தொகுத்தளித்தவள். இந்தி திரைப்பட உலகின் நம்பர் 1 நட்சத்திரம். சென்ற வருடம் வரை 76 படங்கள் பான்கேக் போட்டு போட்டு முகத்திற்கு மட்டும் உடம்பை விட்டு ஒரு புது நிறம் நிரந்தரமாக தங்கி போன நிஷா அகர்வாலுக்கு 34 வயது என்பது அவளது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். பம்பாயில் காலரை மீறிய பிடரி மயிரும் பாடப்புத்தகத்துக்குள் நிஷா அகர்வாலின் படமுமாக அலைகிற கல்லூரி மாணவர்களிடம் போய் சொன்னால் செருப்படி விழும். நிஷாவுக்கா இன்றைக்கெல்லாம் இருந்தால் 20 இல்லை 20.5 இருக்கலாம். ரொம்ப அதிகமாக சொல்வதானால் 20.25 இருக்கலாம் என்பதுதான் அவளை கனவில் காணுவதற்காகவே உறங்குகிற லட்சோப லட்ச ரசிகர்களின் பதிலாக இருக்கும். நிஷா அகர்வால் உடம்பை அப்படி வைத்திருக்கிறாள். யோகா செய்கிறாள், வாக் போகிறாள், எக்ஸசைஸ் செய்கிறாள், ஸ்விம் செய்கிறாள், டயட்மீஷியனின் ஆலோசனைப்படி சாப்பிடுகிறாள், பியூட்டிஷியனின் ஆலோசனைப்படி ஒவ்வொரு அங்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பராமரிக்கிறாள். சிறப்பு மசாஜ்கள், உடம்பில் தேவையற்ற நீரை ஸ்டீம் பாத் செய்து வெளியேற்றுகிறாள். வீட்டிலேயே உடற்பயிற்சிக்கென்று தனியறை ஒதுக்கி சகல உபகரணங்களும் வாங்கி போட்டு அதனால்தான் அவள் உடம்பும் முகமும் 20 வயதை கடந்து வர சினுங்குகிறது. 16 வயதில் சினிமா உலகில் நுழைந்து நம்பர் 1 அந்தஸ்தை பிடிக்க 10 வருடங்களாயிற்று. எத்தனை உழைப்பு, எத்தனை நடிப்பு! திரைக்கு முன்னாலும் திரைக்கு பின்னாலும். விஸ்வஜித் அவளை துணிச்சலாக முதல் படத்திலேயே கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார். அப்போது படு ஒல்லியாக இருந்தால். இளமை ஒன்றை தவிர அப்போது ப்ளஸ் பாயிண்ட் என்று சொல்லிக்கொள்ள வேற எதுவும் இல்லை. நிறம் கூட மாநிறம்தான். ஆனால் அந்த முதல் படம் அடித்த பம்பர் வெற்றி அவளை அழகானவளாக்கிவிட்டது. மேக்கப் என்னும் அபார கலையை எப்படி பயன்படுத்துவது என்கிற வித்தை அவளுக்கு புரிந்து போனது. கண்ணாடியில் பார்க்க அவளுக்கு அவளே அழகாக தெரிந்தாள். முதல் 5 வருடங்களுக்கு கேரக்டர் ரோல்கள் மட்டும். எத்தனை அவார்டுகள், ஷீல்டுகள், பத்திரிகை பேட்டிகள்! வரிசையாய் 3 படங்கள் கவிழ்ந்ததும் உடைகள் அவிழத் துவங்கின. நிஷாவால் இப்படி கவர்ச்சி காட்டி நடிக்க முடியுமா? இளைஞர்களின் தூக்கம் கெடப்போவது நிச்சயம் என்று முதல் விமர்சனம் வந்தது பத்திரிகையில். விமர்சனம் உண்மையானது. நிஷா அகர்வால் மேல் இளைஞர்கள் பைத்தியம் பிடித்து அலைந்தார்கள். ஒரு பம்பாய் சினிமா பத்திரிகை ஒரு கேள்வி கேட்டிருந்தது. இளைஞர்களே, இறைவன் உங்கள் முன்னால் தோன்றி நீங்கள் விரும்பும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடிகிற வரம் தருவதாக இருந்தால் உங்கள் மனைவியாக யார் வர வேண்டும்? 1,42,356 பேர் கார்டுகளில் நிஷா அகர்வால் என்று எழுதி அனுப்பியிருந்தார்கள். இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அந்த பத்திரிகையின் சர்க்குலேஷனே 500,000 தான். இதை பற்றி உங்கள் கருத்து என்று நிருபர் கேட்டபோது நிஷா சொன்னாள், ஒரு நபருக்கு ஒரு நாள் என்ற விகிதத்தில் மனைவியாக இருக்க நினைத்தால் கூட என் ஆயுளுக்கும் இத்தனை பேரின் ஆசையையும் நிறைவேற்ற முடியாதே என்று வருத்தமாக இருக்கிறது. எல்லா பத்திரிகைகளும் வெளியிட்ட பாப்புலர் ஸ்டேட்மெண்ட். இந்தி திரையுலகில் 2 தலைமுறைகளை பார்த்துவிட்டால் நிஷா. ஏகப்பட்ட சில்வர் ஜூப்ளிகள், அநேகமாக 90% படங்கள் 100 நாட்கள். 8 வருடமாக நம்பர் 1, அதாவது போன வருடம் வரை. இப்போது நம்பர் 2 ஆகிவிட்டால். அவளுடைய கெரியர் கிராஃப்ட் இந்த வருடத்தில் திடீரென்று நிமிர்ந்த தலையை மொடக்கென்று தொங்க போட்டு கீழ் நோக்கி நகர துவங்கிவிட்டது. நிஷாவை நகர்த்திவிட்டு நம்பர் 1 இடத்தை பிடித்த புதிய தென்றல் அகிலா சக்கரவர்த்தி. தமிழில் அறிமுகமாகி முதல் படம் வேறு பல காரணங்களால் தோல்வி படமானதும் ராசி இல்லாதவள் என்று எல்லோரும் நிராகரித்துவிட அகிலா சக்கரவர்த்தி 1 வருஷம் வீட்டில் சும்மா இருந்துவிட்டு பம்பாயில் ஒரு மின்விசிறி கம்பெனியின் விளம்பர படத்தில் நடித்தாள். சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் கலை நிகழ்ச்சி நடத்திய குழுவில் ஒருத்தியாய் சென்று விட்டு வந்தாள். அந்த விளம்பர படத்தை பார்த்த ஒரு பம்பாய் தயாரிப்பாளர் அவள் நன்றாகத்தானே இருக்கிறாள் என்று விலாசம் விசாரித்து கொண்டு வந்து புக் செய்த படம் பியார் பியார் பியார். அனில் கபூர் ஹீரோவாக நடித்த இந்த படம் சூப்பருக்கு மேலே ஹிட் ஆனது 1990. ஹிந்தி உலகம் முழுக்க யார் இந்த அகிலா என்று திரும்பி பார்த்தது. 2வது படத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் டூயட் காட்சி. அகிலா 2 கர்ச்சிப் மட்டும் காஸ்டியூமாக வாங்கி கொண்டு நனைந்து உரசி வளைந்து நடிக்க படத்தில் அந்த பாடல் காட்சி ஹைலைட் ஆகி எங்கெங்கும் அதே பேச்சு, அவளே பேச்சு.
லட்கி போல் பாத்தியா மச்சி? அகிலாவோட ஸ்விம்மிங் பூல் சாங்குக்காக மட்டும் 19 தடவை பார்த்தேன். என்ன ஒரு ஃபிகர், கலக்கறா தெரியுமா? தொட்டா அகில் குட்டியை தொடணும், இல்லைன்னா தொட்டவனா தொட்டு கும்பிடணும். மன்றம் ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்ற? இப்படியாக ஒரு புதிய பட்டம் ஹிந்தி வானில் மெல்ல மேலே ஏறியது. மளமளவென்று படங்கள் புக்காகி அந்த பட்டம் ஏற்கனவே பறந்து கொண்டிருந்த பட்டத்தை நலம் விசாரித்தது, உரசி பார்த்தது, ஒதுக்கிவிட்டு அதைவிட உயரமாக பறந்தது. இந்த வருட ஆரம்பத்தில் தயாரிப்பாளர் விஸ்வஜித் தன் அடுத்த பிரம்மாண்டமான படத்தில் அட்வான்ஸ் கொடுத்து புக் செய்திருந்த நிஷா அகர்வாலை தான் படத்திலிருந்து தூக்கிவிட்டு அகிலா சக்கரவர்த்தியை புக் செய்த போது முதல் பட்டம் முதல் முறையாக டைவடித்தது. விஸ்வஜித் தன்னை அறிமுகப்படுத்தியவர், திரையுலகில் பீஷ்மர். அவரிடம் சண்டை போட முடியாது. அதனால் ஃபோன் எடுத்து அகிலாவை அழைத்தாள் நிஷா. நீ நடந்துகிட்டு இருக்கிறது முறையில்லை தெரியுமா? எதை சொல்றீங்க நீங்க? விஸ்வஜித் படத்துல நடிக்க நீ எப்படி ஒப்புக்கலாம்? அதில் என்ன, நான் நடிகை, அவர் ப்ரொடியூசர். கேட்டாரு, ஒத்துக்கிட்டேன். இந்த இடக்கு பேச்செல்லாம் வேணாம். அந்த படத்துல நான் புக் ஆகியிருந்தேன். ஸ்டில் போட்டு விளம்பரமும் வந்தது. உனக்கு தெரியுமா தெரியாதா? என்கிட்ட அக்ரிமெண்ட் கூட இருக்கு. சோவாட், அக்ரிமெண்ட்டை நல்லா படிச்சு பாருங்க. உங்களுக்கும் விஸ்வஜித் சாருக்கும் உள்ள அக்ரிமெண்ட் தானே அது. அதுல என் கையெழுத்து எங்கேயாவது வருதா? நீங்க பேச வேண்டியது அவர்கிட்ட. அது எனக்கு தெரியும். ஒரு சீனியர் ஆர்டிஸ்டுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குற? நீ நேத்து வந்தவ. நான் 18 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியை கலக்கிட்டு இருக்கவ. அதனால தான் உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு ரசிகர்கள் தீர்மானிச்சிட்டாங்க போலிருக்கு. ஏய், என்னடி, யார்கிட்ட பேசுற? இதோ பாருங்க, நீங்க சீனியர் ஆர்டிஸ்ட், வயசுலையும் மூத்தவங்க. அதுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். டீ போட்டு நானும் பேசினா நல்லா இருக்குமா? பேசிடுவியா நீ? அவ்வளோ தூரம் திமிரேறி போச்சா உனக்கு? சும்மா கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். புதுசாக ஃபீல்டுக்கு வரவங்களுக்கு வழிவிட்டு என்கரேஜ் பண்ணுறது தான் அழகு, பக்குவம். இந்த துறையிலன்னு இல்லை, எந்த துறையிலையும் ஒருத்தர் கொடியே எப்பவும் பறந்துக்கிட்டு இருக்காது. மாற்றம் வர்றது இயற்கை. அதை பொறாமை இல்லாமல் ஏற்றுக்க பெரிய மனசு வேணும். எனக்கு சான்ஸ் தர வேணாம்னு நீங்கள் தயாரிப்பாளர்கள்கிட்ட பர்சனலாக சொல்லிக்கிட்டு வரதெல்லாம் எனக்கு தெரியும். அதை பற்றி நான் எப்போயாவது ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேனா? நேற்று டிவி பேட்டியில் கூட எனக்கு பிடிச்ச நடிகை நிஷா அகர்வால்னு உங்களை பாராட்டித்தான் சொன்னேன். இப்போவும் உங்கள் திறமைக்கு நான் ரசிகை. அதுக்காக நீங்கள் பொறாமப்பட்டு பேசுகிறதெல்லாம் ரசிக்க முடியாது. பெருந்தன்மையோடு நடந்துக்க கற்றுக்கங்க. நான் தாவணி போட்டப்ப நீ பிறந்திருக்கவே மாட்ட. என்னோட பின்னணி தெரியுமா உனக்கு? என்னோட பலம் தெரியுமா உனக்கு? என்னோட பவர் தெரியுமா உனக்கு? நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? சாரி, ஷூட்டிங்குக்கு நேரமாச்சு. ஃபோனை வைக்கட்டுமா? முகத்தில் அடித்தது போல் அகிலா சக்கரவர்த்தி ஃபோனை வைத்து விட்டாள். அன்றைக்கு துவங்கியது கோபத்தீயின் முதல் பொறி. அப்புறம் அகிலாவை டிவியில் பார்க்கையில், ஷூட்டிங் ஃப்ளோரில் பார்க்கையில், திரைப்பட விழாக்களில் பார்க்கையில், பத்திரிகைகளில் பார்க்கையில் எல்லாம் அந்த பொறி நெருப்பு படர்ந்து கங்குகளை காக்கும் பெரிய நெருப்பாக திகுதிகுவென்று வளர்ந்தது. ஒவ்வொரு வார்த்தையிலும் அலையடிக்கிறது. நிஷா அகர்வால் தீர்மானித்து விட்டாள். இந்தி சினிமா உலகில் ஒன்று நான் இருக்க வேண்டும் அல்லது அவள் இருக்க வேண்டும். நோ, நான் மட்டுமே இருக்க வேண்டும். அத்தியாயம் 2. பம்பாய் மாஹிம் ஃபோர்ட் அருகில் கடல் அலைகளை ஜன்னல் வழியாக தரிசனம் செய்கிற தூரத்தில் இருந்த புதிய ஹோட்டல் தி ஸ்வாட். உள்ளே ஒரு ரவுண்ட் அடித்துவிட்டு வெளியே வருகிற யாரும் தான் இருப்பது இந்தியாவில் என்று நம்ப தயங்குவார்கள். கிரண் அந்த தனி காட்டேஜில் இருந்தான். தனியாக இல்லை, அவளும் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தாள். புகையை மல்லாந்திருந்த அவன் மார்பு ரோமங்களுக்குள் ஊதினாள். கிரண், எனக்கு அழுத்து போச்சு. செட்டில் ஆகணும்னு மனசு தவிக்குது. எவனாச்சும் ஏமாந்த சோனகிரி அகப்பட்டா பட்டுப்புடவை கட்டி நான் கற்புக்கரசின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சினுங்கு, எதுவும் தெரியாதவளாட்டம் மொழி. என்னை கல்யாணம் செய்துக்கிறவனுக்கு என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ கோடீஸ்வரியா என்ன? கிரண், நான் என்ன விரும்பியா இப்படியானே? சோ, உடம்பு அழுக்கா இருந்தா மனசும் அழுக்கா இருக்கணுமா கிரண்? கிரண் உதட்டில் இருந்து சிகரெட் எடுத்து ஆஸ்ட்ரே பள்ளத்தில் வைத்துவிட்டு கைத்தட்டி நல்ல கவிதை என்றான். எழுந்து கொண்டு கைலி தேடி உடுத்தி கொண்டான். கிரண், என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? மனசை தொட்டு சொல்லுங்க. எங்க வேணும்னாலும் தொட்டு சொல்றேன். பிடிச்சிருக்கு, அதனால தானே அடிக்கடி உன்னை கூப்பிடுறேன். கிரண், நீங்க ஏன் என்ன கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? சட்டென்று திரும்பி அவளை முறைத்தான். வினிதா, விளையாடுறியா என்றான். சீரியஸாக தான் கேட்குறேன். நோ, இந்த நினப்பை இனிமேயும் நீ வச்சுக்க போகிறதா இருந்தா இன்னொரு தடவை என்னை சந்திக்க வேணாம். கல்யாணத்தை பற்றி ஸ்ட்ராங்காக எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது. அதை என்னைக்கும் நான் கலைச்சிக்கிறதா இல்லை. கவர்மெண்ட் சிறை எனக்கு பழக்கமானது, சகிச்சுக்க முடியும். அன்பு சிறை மட்டும் வேணாம். அது டேஞ்சர். என்னை அதட்டும், சுட்டி காட்டும், கவுத்தே விட்டுடும். இல்லை கிரண், நான் என்ன சொல்ல வரேன்னா, வரவேணா, போகலாம் என்ற போது டெலிஃபோன் ஒலித்தது. வினிதா தன் ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி முன்பு நின்று கூந்தலை ஃப்ரெஷ் செய்து கொண்டாள். ஹலோ என்றான் கிரண். கிரண் என்றது பெண் குரல். ஸ்பீக்கிங். நான் ஆக்ட்ரஸ் நிஷா அகர்வால் பேசுகிறேன். ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே ஒரு பிளாக்மெயில் பிரச்சனைக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க.
மறக்க முடியிற விஷயமும் இல்லை, மறக்க முடியிற நபரும் இல்லை. 10 வருஷம் இருக்குமா அது நடந்து? எஸ். பயங்கரமாக வளர்ந்து எங்கேயோ போயிட்டீங்க. பேப்பர்களில் உங்கள் சம்மந்தப்பட்ட நியூஸ் எதுவாக இருந்தாலும் படிச்சுடுவேன். எப்படி என்னை கரெக்டாக ஃபோனில் பிடிச்சிங்க? ஃபோன் நம்பர் அலெக்ஸ் கொடுத்தார். 10 வருஷம் கழித்து மறுபடியும் அவன் பிளாக்மெயில் பண்ணுறானா? தூக்கி அரபிக்கடலில் போட்டு ஜலசமாதி பண்ணிடலாமா? அது இல்லை கிரண், வேற விஷயம். நேரில் வரட்டுமா? ஆமாம். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? கிரண் திரும்பி வினிதாவை பார்த்தான். அவள் தன் லிப்ஸ்டிக்கை திருத்தி கொண்டு கைப்பையை கையில் எடுத்தாள். ஆச்சு, அவள் புறப்பட்டாச்சு. நான் ஃப்ரீ தான். நாட்டி, என்னோட ஃபார்ம் ஹவுஸ் தெரியுமா? ஒர்லி பங்களாவுக்கு தான் வந்திருக்கேன். இது 3 வருஷம் முன்னாடி வாங்கினது. பந்த்ரா பாயிண்ட்ஸு ஜிஜி பாய் ரோடு தெரியுமா? தெரியும். அதில் 789 நிஷா மஹால்னு போர்டு இருக்கும். மிஸ் பண்ண முடியாது. வரீங்களா? எப்போ? புறப்பட்டு வாங்க, வெயிட் பண்ணுறேன். 10 நிமிஷம் தூரம் தான் எனக்கு. நீங்கள் வந்துடுவீங்களா? அங்கேருந்து தான் பேசுகிறேன். இதோ சட்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று ஃபோனை வைத்த கிரண் ஹீல்ஸ் அணிந்து கொண்டிருந்த வினிதாவை பார்த்தான். வரட்டுமா கிரண்? உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா வினிதா? என்ன? கல்யாணம் வேணா, உனக்கு சுதந்திரம் போயிடும். முள்ளால புடவை தச்சு கட்டிக்கிட்ட மாதிரி ரணகலம் ஆயிடும். தேங்க்ஸ் என்று சற்றே கோபம் காட்டி வெளியேறினாள் வினிதா. கதவு தானாக மூடிக்கொண்டது. அத்தியாயம் 3. நிஷா மஹாலின் படுக்கை அறையில் வாட்டர் பெட்டில் அமர்ந்திருந்தாள் நிஷா அகர்வால். நைட்டி மாதிரி ஒரு உடை நீளமாக அணிந்து கையில் விஸ்கி கிளாஸ் பிடித்திருந்தாள். எதிர் நாற்காலியில் கிரண் இன்னும் தன் கிளாஸை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தான். ஒரே ஒரு சிப்ஸை எடுத்து கடித்தான். கிரண், நான் யாரு என்றாள் நிஷா. நிஷா அகர்வால், தி கிரேட் நடிகை, ஹிந்தி சினிமாவில் நம்பர் 1. இல்லை கிரண், இப்போ நான் நம்பர் 1 இல்லை, நம்பர் 2 தான். நீங்கள் அகிலா சக்கரவர்த்தியை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஈசல் எல்லாம் பட்டாம்பூச்சி ஆகுமா மேடம்? ரொம்ப நாள் தாங்காது. நீங்கள் கான்கிரீட் தூண் மாதிரி, உங்களை அசைக்கவே முடியாது. நம்ம மகாராஷ்டிரால தான் எத்தனையோ கான்கிரீட் தூண்களை பூகம்பம் சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிச்சு கிரண். சினிமாவில் இன்றைய நிலவரம் உங்களுக்கு தெரியாது. பூகம்பம் மாதிரி இவ வந்து என் கெரியரில் விரிசல் விட வச்சுட்டா. இதான் உண்மை. என்னோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சிடுச்சு. கிரண் கிளாஸ் எடுத்து ஒரு சிப் பருகினான். சில்னஸ் பற்றாமல் ஐஸ் துண்டெடுத்து போட்டுக்கொண்டு மீண்டும் பருகினான். இந்த வருஷம் 4 பெரிய கம்பெனியில் எனக்கு வரவேண்டிய சான்ஸை அவள் தட்டிக்கிட்டு போயிட்டா. இது வரைக்கும் என்கிட்ட சம்பளம் பற்றி பேரமே பேசினதில்லை யாரும். நான் படத்துக்கு எவ்வளோ வாங்குறேன் தெரியுமா? 45 லட்சம். இப்போ 20னா அக்ரிமெண்ட் போடலாம்னு கேட்குறாங்க. அவமானமாக இருக்குது. 1 மாதமாக எந்த புத்தகத்துலேயும் என் ஃபோட்டோ வரலை. என்னை பற்றி மேட்டரும் வரலை. எல்லாத்துக்கும் காரணம் அகிலா சக்கரவர்த்தி. என்னால் உச்சியிலேருந்து இறங்க முடியாது கிரண். ஒன்று நான் செத்துடணும், இல்லைன்னா சிகரத்தோட உச்சியிலேயே இருக்கணும். அவள் திமிர் பிடிச்சவ, ஆணவமாக பேசுகிறா, சாகசமாக பழகி சான்ஸ் பிடிக்கிறா. ஃபிகரே இல்லை. இவ்வளவு திடீர் புகழுக்கு தகுதி இல்லாதவ. அதைத்தான் என்னால் தாங்க முடியலை. என்னை விட அழகானவ, திறமையானவ. என்னை ஜெயிச்சா அதில் ஒரு விதத்தில் சந்தோஷம் இருக்கும். இவ 16 படம் பண்ணிட்டா. ஆக்டிங்கே வரல. முழுக்க கிளாமரை நம்பித்தான் பொழப்பு ஓடுது. இவ எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறா கிரண். மூஞ்சில் அடித்த மாதிரி ஃபோனை பாதியில் வச்சா. இவளுக்கு நான் யாருன்னு காட்ட வேணாம்? பாடம் கற்றுக் கொடுக்க வேணாம்? நிஷா மடக் மடக் என்று குடித்துவிட்டு மீண்டும் தன் கிளாஸை நிரப்பிக்கொண்டாள். சிகரெட் என்று நீட்டினான். இல்லை, பிடிக்கிறதில்ல. நீங்கள் பிடிங்க. பற்ற வைத்து கொண்டு, ஸோ அகிலா சக்கரவர்த்தியை தீர்த்து கட்டணும் என்றான் கிரண். என்னோட பொசிஷனை நான் மறுபடி அடையிறதுக்கு அதுதான் வழின்னா நான் தயார். ஆனால் அது கடைசி வழியாக இருக்கட்டும். முதல்ல நீங்கள் கொலை செய்ய வேண்டியது அவளோட சினிமா உலக வாழ்க்கையை. அவள் மேலே கிரேஸாக அலையிறாங்களே, அவங்க மத்தியில் அவளோட இமேஜ் உடையணும். அவளை புக் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தயங்கணும், மறுக்கணும். இதை நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. செலவை பற்றி எனக்கு கவலை இல்லை. திட்டம் நீங்கள் யோசிச்சுக்கங்க. என் பேர் வெளியே வரவே கூடாது. டேக் யுவர் ஓன் டைம். அகிலா சக்கரவர்த்தியை கீழே இறக்கிட்டா உங்களுக்கு நான் என்னோட ஒரு படத்து சம்பளத்தை தரேன். எழுந்தே விட்டான் கிரண். யூ மீன் 45 லட்சம்? விசில் அடித்தான். ஆமாம் என்றாள் நிஷா அகர்வால். அவளை கீழே இறக்கிட்டு மறுபடி ஏன் ஸ்டாண்டில் நான் நிற்கணும். அது மட்டும் இல்லை, உன்னை வீழ்த்தினது நான் தான்னு அவள் முன்னாடி மார் நிமிர்த்தி நான் கொக்கரிக்கணும். கிரண் சிகரெட்டில் இருந்து சாம்பல் தானாக உதிர்ந்தது. நிஷா தன் கைப்பையை எடுத்து திறந்தாள். உள்ளிருந்து 10 500 ரூபாய் கட்டுகளை எடுத்து கண்ணாடி டீஃபாய் மேல் போட்டாள். இந்த 5 லட்சம் அட்வான்ஸ் போதுமா? இன்னும் நான் எந்த வகையில் உதவணும்னு சொல்லுங்க, செய்கிறேன். எனக்கு எல்லா துறைகள்லையும் பெரிய லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் இது அஃபிஷியலாக செய்கிற காரியம் இல்லையே, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். கிரண் சிரித்தான். இது வரைக்கும் அதிரடியாக காரியம் செஞ்சுதான் பழக்கம். இது மென்மையாக செய்ய வேண்டிய குற்றம் என்றான். ஆனாலும் சாமர்த்தியமாக செய்ய வேண்டிய சதி, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். ஒரு பாட்டில் சிவாஸ்ரீகளும் 10,000 பணமும் கொடுத்தா நடு ரோட்டில் கழுத்தை சீவுறதுக்கான ஆளுங்க பம்பாயில் நிறைய பேர் இருக்காங்க. தெரியும். இயல்பாக நடக்கிற மாதிரி எல்லாரும் நம்பணும். ஆனால் அது சரியாக இருக்கணும். சரியான திட்டம் யோசனை செஞ்சுக்கிட்டு மறுபடி என்னை காண்டாக்ட் பண்ணுங்க.
கிரண் சற்று நேரம் அமைதியாக இருந்தான். எழுந்தான். அந்த பணக்கட்டுகளை எடுத்தான். தன்னுடைய ரெக்ஸின் ஜெர்கினின் ஜிப்பை இழுத்து உள் பாக்கெட்டுகளில் திணித்து கொண்டு, ரைட், நான் புறப்படுறேன். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா அகிலா சக்கரவர்த்தியோட அன்பா பழகிறது தான் என்றான். என்ன சொல்றீங்க? அவளை ஒழிக்கணும்னு சொல்கிறேன், அன்பா இருன்னு சொல்கிறீங்களே. ஒழிக்கிற வன்மம் மனசில் இருக்கட்டும், உதட்டில் சிரிப்பு இருக்கட்டும். நாளைக்கு எந்த விதத்துலையும் உங்கள் மேலே சந்தேகம் யாருக்கும் வரக்கூடாது இல்லையா? ஒரு நடிகைக்கு, அதுவும் பல தடவை அவார்டு வாங்கின நடிகைக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு சொல்லித்தரணுமா? புரியுது கிரண், எனக்கு அவள் மேலே எந்த போட்டியும் பொறாமையும் இல்லைன்னு இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் நம்பணும், அவ்வளவுதானே? அவளும் நம்பணும். விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். கிரண் புறப்பட்டு அரைக்கதவு வரைக்கும் சென்றவன் நின்று, தொழிலை தாண்டி ஒரு விஷயம் சொல்லட்டுமா நிஷா என்றான். சொல்லுங்க. வயசு ஏறினதில் உங்கள் கவர்ச்சியும் கூடியிருக்கு. இளமையை அணை போட்டு தேக்கி வச்சிருக்கீங்க. உங்கள் அழகை கச்சிதமாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுக்காகவே உங்களை பாராட்டியாகணும். தேங்க்யூ என்றாள். வெறும் வார்த்தையால் பாராட்டினா மனசுக்கு திருப்தி கிடைக்காது என்று கிரண் கண்ணடித்து புன்னகைத்தான். லேசான போதையுடன் எழுந்து வந்த நிஷா, நாட்டி பாய், முதல்ல சொன்ன வேலையை முடிங்க, அப்புறம் பார்க்கலாம் என்று அவன் கன்னத்தில் தட்டினாள். கிரண் போனதும் நிஷா உடனே ஃபோன் எடுத்து தன் பங்களாவில் இருந்த தன் மாமாவை அழைத்தாள். மாமா, மகேஷ் பேங்க்லேருந்து வந்துட்டானா? இன்னும் வரலம்மா. வந்ததும் அவனை நாளைக்கு காலையில் வேணும்னு டெக்கரேட்டிவாக பொக்கே ஒன்று ஆர்டர் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு எதுவும் கல்யாணமா? இல்லை, அகிலா சக்கரவர்த்தியோட புதுப்படத்துக்கு பூஜை இன்விடேஷன் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்ததும் நீ சுக்கு நூறாக கிழிச்சு குப்பை தொட்டியில் போட்டியே, அந்த சனியம் பிடிச்சவளோட பூஜைக்கு நீ எதுக்காக போகணும்? அதான் நியாயம்னு படுது. அவள் வளர வேண்டியவ, வழி விட்டு வாழ்த்த வேண்டியது என் கடமை. காலையில் அந்த பூஜைக்கு கண்டிப்பாக நான் போகிறேன். உன்னோட மார்க்கெட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கா. மாமா, நான் சொன்னதை செய்ங்க என்று வைத்தாள். அடுத்து அகிலா சக்கரவர்த்தியின் வீட்டுக்கு ஃபோன் செய்தாள். அவள் டப்பிங்கில் இருப்பதாக சொல்லப்பட்டாள். நம்பர் பெற்று டப்பிங் தியேட்டர் எண் பெற்று முயன்று, ஹாய் அகிலா, நான் நிஷா, எப்படி இருக்க? ஃபைன். என்னால் நம்பவே முடியல. இஸ் இட் நிஷா அகர்வால்? நான் தான் அகிலா. நேற்று உன்னோட ஹமாரா தோஸ்து பார்த்தேன், ஆடி போயிட்டேன். உன்னோட ஆக்டிங் அசத்தல். கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி ஜெயிச்ச பத்திரத்தை கோர்ட்டு வாசலில் கிழிச்சு ஹீரோ மேலே வீசிட்டு கார் வரைக்கும் நடந்துக்கிட்டே திரும்பி திரும்பி பார்த்து பேசியிருக்கியே, அந்த லென்த்தி டைலாக் 300 அடி இருக்கும்ல? சிங்கிள் ஷாட்டில் அவ்வளவு பெர்ஃபெக்ட் டைமிங்கும் எமோஷன்ஸும் கொண்டு வந்தது எவ்வளவு சிரமம்னு ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அகிலா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஐயோ, எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது உங்கள் வாயால். அன்னைக்கு உங்ககிட்ட ஃபோனில் பேசினதெல்லாம் மறந்துடுமா? ஏதோ ஒரு எமோஷன் மூட அன்னைக்கு. இந்த இமாலய வெற்றிக்கு உனக்கு தகுதி இருக்குது. உன் திறமைக்கு நான் பாராட்டு சொல்லலைன்னா நான் மனுஷியே இல்லை. ஆல் தி பெஸ்ட், கீப் இட் அப். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நேற்று பூரா அந்த படத்தில் நீ நடிச்சிருந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் எனக்குள்ளே பல தடவை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியாக தூங்கலை. உன்னை கூப்பிட்டு பாராட்டலைன்னா மண்டை வெடிச்சிடு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் கூப்பிட்டேன். வச்சிடட்டுமா என்று ஃபோனை வைத்த நிஷா மீண்டும் தன் கிளாஸை நிரப்பிக்கொண்டாள். அத்தியாயம் 4. ஸ்டீரியோவில் பாபா சேகலின் ராப் துடித்து கொண்டிருக்க எக்ஸார்சிஸ்டர் பார்த்து குலுக்கி போடப்பட்டவன் போல் கை கால்களை உதறி கொண்டிருந்தான் அலெக்ஸ். எங்கே கற்றுக்கிட்ட அலெக்ஸ் இதையெல்லாம் என்றான் கிரண் சிரித்தபடி. எதிரே நாற்காலியில் அமர்ந்திருந்தான் அவன். ஆடிக்கொண்டே பதில் சொன்னான் அலெக்ஸ். இதில் பெருசாக கற்றுக்க எதுவும் இல்லை கிரண். கையில் சுளுக்கு இருந்தா தைலம் தேய்ச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம்? உதறுவோம். உடம்புல எல்லா ஜாயிண்ட்லையும் சுளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு உதறணும். அதை மியூசிக்கு தகுந்த மாதிரி ரிதமிக்காக உதறணும். நடுவில் கழுதை கிக், காக்கா வலிப்புக்காரனோட உழுக்கல் எல்லாம் சேர்த்துக்கணும். கொஞ்ச நாளாக ப்ராஜெக்ட் எதுவும் இல்லையா? ஸ்டார் ஹோட்டல்ஸில் டிஸ்கோ ஹாலுக்கு போக ஆரம்பித்தேன். வியாதி மாதிரி தொத்திக்கிச்சு. பாத்ரூமில் சோப்பு போட்டுக்கிறப்ப கூட ஒரு இடத்துல நின்று போட்டுக்க முடியல. நீ என்ன விஷயமா வந்த? அதை சொல்லு. ராவை வர சொல்லியிருக்கேன், அவனும் வந்துடட்டுமே. மை குட்னஸ், பார்ட்டி பிடிச்சிட்டியா கிரண் என்ற அலெக்ஸ் ஸ்டீரியோவை நிறுத்திவிட்டு பெரிய டவல் எடுத்து தன் முகத்தை துடைத்தபடி வந்து அமர்ந்தான். மேஜை மேல் வைத்திருந்த கண்ணாடியை துடைத்து போட்டுக்கொண்டான். கிரணுடைய சிகரெட் பாக்கெட்டில் இருந்து ஒன்றை உருவிக்கொண்டான். ஆமோதித்து தலையசைத்த கிரண் ஏதோ சொல்ல வந்தவன் கதவு தட்டலுக்கு வாய் மூடி, அவனாத்தான் இருக்கணும் என்றான். அலெக்ஸ் சென்று திறந்து, வா ராவ் என்றான். அலெக்ஸை இடுப்பில் ஒரு ஷார்ட்ஸோடு மட்டும் பார்த்த ராவ், என்னடா சதாசர்வ நேரமுமா என்றபடி உள்ளே வந்தான். சீ, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன் ராவ். என்ன வெயில், பைக் ஓட்டவே முடியல என்ற ராவ் ரெஃப்ரிஜிரேட்டரை திறந்து ஒரு பாட்டில் பீர் எடுத்து கதவிலேயே இருந்த ஓப்பனரில் பொருத்தி மூடி கழற்றி கடகடவென்று அரை பாட்டில் காலி செய்தான். அதன் பிறகு கிரண் அருகில் வந்து உட்கார்ந்து, என்னம்மா இளைச்ச மாதிரி தெரியுது, எக்ஸசைஸா என்றான். கிரண் யோசனையில் இருந்தான்.
மாமா சீரியஸ் மூடுக்கு போயிட்டாரு. சொல்லு, என்ன பிளான்? எங்கேயாச்சும் வைர கண்காட்சி நடக்குதா? பிளான் போட்டுட்டியா? அது இல்லை, பின்ன எவனாச்சும் வெளிநாட்டு தலைவர் காரில் பாம் வைக்கணுமா? இந்த தடவை இப்படியான சாகசங்கள் இல்லை. பின்ன ஒரு நாடகம் போடணும், முழு நீள நாடகம், தத்ரூபமாக போடணும். இந்த நாடகத்தை பார்க்க போகிறது ஒரே ஒரு நபர் தான். யாரு? அகிலா சக்கரவர்த்தி. ஹிந்தி சினிமாவில் நியூ ஏஞ்சல், இப்போ சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கா. அவகிட்ட என்ன நாடகம் நடத்த போகிறோம்? காதல் நாடகம். என்ன சொல்கிற நீ? புரியல. நிஷா அகர்வாலை நேற்று பார்த்தேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 45 லட்சம் தர தயாராக இருக்காவ. அதில் 5 லட்சம் அட்வான்ஸாக வாங்கிட்டு வந்துட்டேன் என்று தான் கொண்டு வந்திருந்த சூட்கேஸை திறந்து பணத்தை காட்டினான் கிரண். ப்ராஜெக்ட் என்ன? அகிலா சக்கரவர்த்தியை ஹிந்தி சினிமா உலகத்தை விட்டு ஒழிச்சாகணும். அதுக்காக அவளை கொலை செய்கிறதா இருந்தாலும் தயார்னு சொல்கிறா நிஷா. நிஷாவோட மார்க்கெட்டை பாதி சாப்பிட்டுட்டா அகிலா. முழுசா முழுங்கி ஏப்ப விட்டுடுவான்னு நிஷாவுக்கு பயம். நிஷா இப்போ எவ்வளவு சொத்து சேர்த்துருக்கா தெரியுமா? சம்பாரிச்சதை எல்லாம் அற்புதமாக மணி ஹீட்டிங் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா. அவளே சொன்னபடி இன்னைய தேதிக்கு நிஷா அகர்வால் கிட்ட 25 கோடிக்கு மேலே சொத்து இருக்கு. அதனால அகிலாவை ஒழிச்சு கட்டுறதுக்கு 1/2 கோடி செலவு பண்ண முன் வர்றது அவளுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஜஸ்ட் 20 நாள் கால் ஷீட்டில் ஒரே படத்தில் எடுத்துடுவா. விழுந்துட்டு இருக்கிற மார்க்கெட் நிமிந்துடும். போட்டி இல்லாததால இன்னும் ரேட் ஏறிடும். மறுபடி நம்பர் 1 ஸ்டாரா ஆதிக்கம் நடத்துவா. அதெல்லாம் சரிதான். அகிலாவை நாம் என்ன செய்ய போகிறோம்? கொலை. உடனடியாக இல்லை, கடைசியில். அவள் சாகிறப்போ அதை யாரும் கொலைன்னு நினைக்க போகிறதில்ல. அது அப்புறம். நம்ம திட்டத்தோட முதல் கட்டம் காதல். சொதப்பிரியே, தெளிவாக கேட்டுக்கோங்க. என் பிளானை படிப்படியாக சொல்கிறேன். நம்ம 3 பேரில் அழகானவன் நீ தான் அலெக்ஸ். உங்ககிட்ட இளமையும் இருக்குது, ஸ்டைலும் இருக்குது. ஒன்றை தான் அகிலா சக்கரவர்த்தி லவ் பண்ண போகிறா. ஏதாச்சும் நடக்கிற விஷயமா சொல்லுக்கிறான். மிரட்டி வர்றதில்ல காதல். அலெக்ஸ், இந்த திட்டத்தில் மிரட்டல் இல்லை. அதான் சொன்னேனே, நாடகம்னு. நம்ம நடிப்பால தான் அவளை வீழ்த்த போகிறோம் அலெக்ஸ். நாளையிலேருந்து உன் பேர் ஜெயன். சிங்கப்பூரில் 40 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட்டும் காஃபி எஸ்டேட்டும் உள்ள, உலகம் பூரா வியாபார தொடர்புகள் உள்ள பெரிய கோடீஸ்வரன் மாதேஸ்வர். அவரோட ஒரே பிள்ளை ஜெயன். நீ. உனக்கு 180 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. பம்பாயில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்காக நீ இங்கே வந்திருக்க. நான் உன்னோட செக்ரட்டரி தயால் சர்மா. கரெக்டாக திரைக்கதை வசனம் தயார் பண்ணிக்கலாம். ஸ்டெப்பாக காய் நகர்த்தி அவளை வலையில் வீழ்த்தலாம். என்ன சொல்கிற? இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இதில் நான் என்ன செய்கிறேன் என்றான் ராவ். வெளியில் இருந்துக்கிட்டு பல விதத்தில் உதவ போகிற நீ. உனக்கு பல வேஷங்கள். ஒரு கட்டத்தில் உன்னை சிங்கப்பூர் மாதேஸ்வரராகவும் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுவோம். எனக்கு ஒன்று தெரியணும். நான் கோடீஸ்வரனோட பையனா பிரமாதமாக நடித்து நம்ப வச்சிடலாம். ஆனால் அகிலா பணத்துக்கு மயங்குறவளா? அலெக்ஸ், எனக்கு சினிமா பத்திரிகைகள் படிக்கிறதுனா அல்வா சாப்பிட்ற மாதிரி. யார் இப்போ யாரை வச்சிருக்கா, யார் இப்போ டைவர்ஸ் பண்ணாங்க, யார் இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் கேளு, சொல்கிறேன். அகிலா சக்கரவர்த்தி உடம்புல எங்கெங்க மச்சம் இருக்குன்னு தான் எனக்கு தெரியாது. மற்றபடி அவள் எங்கே படித்தா, எப்படி நடிக்க வந்தா, எப்படி பம்பாய் வந்தான்னு எல்லாம் தெரியும். இன்னும் தெரியாத தகவல்களை எல்லாம் திரட்டி தெரிஞ்சுக்க போகிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவள் சினிமா உலகத்தில் நுழையிறதுக்கு முன்னாடி அகிலாவுக்கு ஒரு காதல் தோல்வி உண்டு. அப்படியா? ஒரு வீடியோ மேகசினில் அவளே ஒரு மனம் திறந்த பேட்டியில் சொல்லியிருக்கா இதை. இன்ஃபேக்ட் அகிலா சினிமாவில் நுழைஞ்சதுக்கு காரணமே அந்த காதல் தோல்வி தான். எப்படி? காலேஜ் பருவத்தில் ஏற்பட்ட காதல் அது. இவ அப்போ சுமாரான ஃபேமிலி தான். அப்பா கிடையாது, அம்மா மட்டும். அப்பளம் முறுக்கு செஞ்சு கடைகளுக்கு போடுற தொழில் அம்மாவுக்கு. அகிலாவை காதலிச்ச அந்த காதலனுக்கு ஒரு லட்சாதிபதி வீட்டு சம்பந்தம் அமைஞ்சதும் இவகிட்ட உண்மையை சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தை நான் இழக்க விரும்பல, நான் யதார்த்தவாதின்னு டயலாக் பேசிட்டு காதலை முறிச்சுக்கிட்டானா. அப்புறம் காதலை விட பணத்துக்குத்தானே இவன் முக்கியத்துவம் கொடுத்தான்னு இவளுக்கு வெறுப்பாயிடுச்சான். தான் செஞ்சது தப்புன்னு அவன் தினமும் உணரணும்னு நினச்சாலாம். எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்கிறது தான் ஒரே லட்சியம்னு மனசில் வச்சுக்கிட்டாலாம். சினிமாவில் நிறையா சம்பாதிக்கலாம். அதனால் அலைஞ்சு திரிஞ்சு சான்ஸ் கேட்டு சினிமாவில் நுழைஞ்சாலாம். அப்புறம் ஒரு விளம்பர படத்துலேருந்து ஹிந்தி ஃபீல்டில் என்ட்ரி ஆகிட்டா. நான் கலை சேவை செய்ய வரல, என்னோட இளமையும் திறமையும் இருக்கும் வர என்னால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்க போகிறேன். அவார்டு வாங்குறது என் லட்சியம் இல்லைன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கா. புரியுது. அதனால் அகிலாவுக்கு பணத்து மேலே காதல் உண்டுன்னு சொல்கிற. அந்த பணம் வச்சிருக்கிறவன் மேலே காதல் வர்ற மாதிரி செய்கிறது நம்ம சாமர்த்தியம். சரி, அகிலாவை வளைச்சு போட்டு என்ன காதலிக்க வச்சிடுறோம் அப்புறம் என்றான் அலெக்ஸ். முதல்ல அதை செய்யலாம், அடுத்த கட்டத்துக்கு அப்புறம் வரலாம். வெறும் 45 லட்சத்தோட முடிஞ்சு போயிடுற ப்ராஜெக்ட் இல்லை இது. பின்ன நினைக்கிறப்போ எல்லாம் கரன்சி மலை நம்ம மேலே கொட்ட போகுது. இந்த திட்டத்தில் அப்படி ஒரு மாஸ்டர் சதி நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேள்வி கேட்காம ஒத்துழைங்க. அப்பப்போ பிளான் டெவலப் பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க? லட்டு மாதிரி இருக்கிறாப்பா அகிலா. அவளை லவ் பண்ணுறதுக்கு பங்கா 15 லட்சம் கிடைக்குதுன்னா எனக்கு என்ன கசக்குமா?
நாட் சோ ஈஸி அலெக்ஸ். நான் அலெக்ஸ் இல்லை, ஜெயன் ஃப்ரம் சிங்கப்பூர். புரிஞ்சுதா தயாள் சர்மா என்று அலெக்ஸ் சிரிக்க, கிரணும் சிரிக்க, ராவ் தன் பீர் பாட்டிலின் மிச்சத்தை காலி செய்ய துவங்கினான். அத்தியாயம் 5. அந்த மலைப்பகுதியில் சினிமா ஷூட்டிங்கிற்காக யூனிட் கூடியிருந்தது. மிலிட்ரி ட்ரைனிங் சென்டர் என்று ஆர்ட் டைரக்டர் போர்டு வைத்திருந்தார். நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் பச்சை நிற இராணுவ யூனிஃபார்ம் அணிந்து உலவிக் கொண்டிருக்க, பொம்மை டாங்கி ஒன்று நின்றது. சற்று தள்ளி விசேஷமாக அமைக்கப்பட்ட ஹெலிபேடில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட நிஜ ஹெலிகாப்டர் நின்றிருந்தது. மலைப்பகுதியில் உருண்டு விழுந்து சிதற தயாராக என்ஜின் நீக்கப்பட்ட ஒரு டப்பா கார் அழகாக நீல நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டு ஒரு பக்கமாக நின்றது. வெயிலுக்காக பிடிக்கப்பட்ட விசாலமான பலவர்ண குடைக்கு கீழே நாற்காலியில் அமர்ந்திருந்த அகிலா சக்கரவர்த்திக்கு அங்கேயே மேக்கப் போடப்பட்டு கொண்டிருக்க, ஏராள உடம்புடன் இருந்த டைரக்டர் எதிரே உட்கார்ந்து காட்சி அமைப்பை விளக்கினார். மிலிட்ரி கேம்ப்ல இருந்து இராணுவ ரகசியம் அடங்கின ஃபைலை வில்லன் பார்ட்டி எடுத்துக்கிட்டு ஹெலிகாப்டர்ல பறக்குறாங்க. ஆர்மி பீப்புள் டாங்கியால அந்த விமானத்தை சுடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. பின்னணியில் காரில் மயக்கமாக உட்கார்ந்துருக்கிற உனக்கு முழிப்பு வருது. காரை ஸ்டார்ட் பண்ணுற, ஆனால் பிரேக்கை ஏற்கனவே கழட்டி விட்டுட்டதால மலைப்பாதையில் கார் பின்னோக்கி பிடிப்பில்லாமல் இறங்க ஆரம்பிக்குது. லாஸ்ட் மினிட்ல ஹீரோ வந்து கதவை திறந்து என்னை இழுத்து கீழே போட்டுடுவாரு. கார் மட்டும் உருண்டு சிதறும். அப்படித்தானே சார் என்றாள் அகிலா. அட, நீயே ஸ்கிரிப்ட் பண்ணிடுவ போலிருக்கே, இதுக்கப்புறம் சொல்லு பார்க்கலாம் என்றார் டைரக்டர். ஹெலிகாப்டரில் இருக்கிற வில்லன் ஒரு பாம் போட்டு டாங்கி மிலிட்ரி ஆசாமிங்க எல்லாரையும் அழிச்சிடுறான். ஆனால் ஹீரோ மட்டும் பதுங்கி இருக்காரு. ஹெலிகாப்டர் ஒரு தடவை தாழ்வா பறக்கிறப்போ ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்கிடுறாரு. வில்லன் ஹீரோவோட கையை பூட்ஸ் காலால் க்ளோஸ் அப்பில் மிதிப்பான். ஆனாலும் ஹீரோ தாவி ஹெலிகாப்டருக்குள்ளே வந்துடுவான். அது வரைக்கும் பயன்படுத்தின துப்பாக்கி, பாம் இதையெல்லாம் ஹீரோ மேலே பயன்படுத்தணும்னு வில்லன்களுக்கு தோணவே தோணாது. ஹீரோ ஹெலிகாப்டருக்குள்ளே வந்து ஃபைட் பண்ணி ஒவ்வொருத்தரையா கீழே தள்ளி விட்டுட்டு ஹெலிகாப்டரை பத்திரமா தரையில் இறக்குற இடத்துல போலீஸ் ஐஜி வந்து கை குலுக்கி வெல்டன்னு சொல்லுவார். மிக்ஸ் பண்ணினா வீரப்பதக்கம் ஹீரோவுக்கு ஒரு மந்திரி குத்திக்கிட்டு இருப்பாரு. சரியா டைரக்டர் ஜி? டைரக்டர் ஜி அசந்து போய் தன் நாற்காலியில் சாய்ந்து விட்டார். ஸ்டோரி டிஸ்கஷனுக்கெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நேராக ஃபிலிம் ரோலோட உன்னை கூட்டிக்கிட்டு வந்தால் போதும் போலிருக்கே. சீக்கிரம் ரெடி ஆகுமா? பெட்ரோல் பாம்ஸ் ரெடியான்னு பார்த்துட்டு வரேன் என்று நாற்காலியிலிருந்து தன்னை பிரித்தெடுத்து நடந்தார் அவர். யார் யாரோ யார் யாரையோ ஏவி கொண்டிருந்தார்கள். உத்தரவுகள் வாலிபால் போல தலைக்கு தலை மாறிக்கொண்டிருந்தது. ஒரு பக்கம் கேமரா யூனிட் ட்ராலியில் நகர்ந்து ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தது. வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிறுத்தப்பட்டிருந்தது. அகிலா சக்கரவர்த்தி தன் மேக்கப் முடிந்து தயாரானதும் தன்னை கடந்து சென்ற உதவி டைரக்டரை அழைத்து, நான் ரெடி, ஷாட் ரெடியா என்றாள். ஷாட் எப்போவோ ரெடி. பாம் எக்ஸ்ப்ளோட் பண்ணுறவன் வந்து சேர்ந்தது லேட். வயர் கனெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கான். எப்படியும் இன்னும் அரை மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் நாவலில் 30 பக்கம் படிச்சிடலாம் என்றான். புன்னகைத்த அகிலா சற்று தள்ளி யாரிடமோ பேசி கொண்டிருந்த தன் பிஆர்ஓ பாபு வர்மாவை அழைத்தாள். பாபு, ராஜீவ் குப்தா மறுபடி ஃபோன் செஞ்சாரா? 17 தடவை செஞ்சிட்டாரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால சொல்லலை. டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் அடிஷனல் கால் ஷீட்ஸ் கொடுக்கணும். ஆனால் அவர் கூட்டி தரதா சொல்கிற ஃபிகர் அட்ராக்டிவாக இல்லை. அதே டேட்ஸுக்கு 2 படம் பண்ணினா தான் நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதனால தான் ஒத்துக்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது. இன்னும் கூட்டினா எவ்வளவு கூட்டுவார் வர்மா? 2 கூட்டினா பெரிய விஷயம். அன்னைக்கு அவர் சொன்னதுலேருந்து 5 கூட்டி கேளுங்க. சரின்னா அக்ரிமெண்ட் போடலாம். ஒத்துப்பாரான்னு சந்தேகம்தான். ஆனால் சப்ஜெக்ட் அட்டகாசமாக இருக்குது. படம் பூரா நீங்கள் தான். டெஃபினட் ஹிட்டு. அதனால் 3 ரூபாயை பார்க்காம ஒத்துக்கலாம்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்க வர்மா, நான் டேர்ம்ஸ் விஷயத்தில் கராராக இருக்க விரும்புகிறேன். ரப்பர் சமாச்சாரமே பிடிக்கிறதில்ல. நீங்களே சொல்லுங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் பக்காவாக பிளான் பண்ணியாச்சுல, பின்ன நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும்போது பளபளவென்று ஒரு டாட்சன் கார் வந்து தூரத்தில் நின்றது. அதிலிருந்து இறங்கின நபர் கோட் சூட் போட்டு டை கட்டின லேசான தாடி வைத்த இளைஞன். அந்த யூனிட் முழுக்க பார்வையை ஓட்டி இவர்களை பார்த்தான். இவர்களை நோக்கி நடந்து வந்தான். யார் வர்மா? யாரோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாதிரி தெரியுது. அடையாளம் தெரியல. என்ன பார்க்கத்தான் வராரா? அப்படிதான் தெரியுது. வரட்டும், விசாரிப்போம். அவன் கார் சாவியை கையில் பிடித்தபடி வந்து, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் அகிலா, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன். ஐ எம் தயாள் சர்மா என்ற கிரண் தன் கோட் பாக்கெட்டில் இருந்து விசிட்டிங் கார்டு ஹோல்டர் எடுத்து திறந்து ஒரு அட்டையை எடுத்து நீட்டியபடி, ஐ எம் செக்ரட்டரி டு மிஸ்டர் ஜெயன், டைரக்டர் ஆஃப் மாதேஸ்வர் குரூப் கம்பெனிஸ் என்றான். உட்காருங்க என்று எதிர் நாற்காலியை காட்டிவிட்டு விசிட்டிங் கார்டை பார்த்தாள் அகிலா. அதில் சிங்கப்பூர் விலாசமும் இருந்தது, பம்பாய் விலாசமும் இருந்தது. பம்பாய் விலாசத்தில் 3 டெலிஃபோன் நம்பர்கள் இருந்தன. நிமிர்ந்தாள்.
மேடம், மிஸ்டர் மாதேஸ்வர் அவரோட 14 கம்பெனிகளுக்கு மேனேஜிங் டைரக்டராக இருக்காரு. ஹீ இஸ் அட் சிங்கப்பூர். அவரோட ஒரே பையன் என்னோட பாஸ் மிஸ்டர் ஜெயன் பம்பாய் வந்து போய்கிட்டு இருக்காரு. இங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு பிளான் நடந்துகிட்டு இருக்கு. ஐசி என்றாள் அகிலா. மனசுக்குள் பெரிய பார்ட்டி என்று லேசான பிரமிப்பு ஏற்பட்டது. செக்ரட்டரியே எம்டி தோரணையில் இருக்கிறான். 14 கம்பெனிகளுக்கு எம்டி என்றால் ஐயோ எவ்வளவு பணம்! மிஸ்டர் ஜெயன் உங்களை சந்திச்சு 2 நிமிஷம் பேச விரும்புகிறாரு. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சாரு. கிரண் தன் பேச்சு, குரல், தோரணை எல்லாம் ஒரு மேல்தட்டு வர்க்கத்தின் வாசனையோடு இருக்கும்படி பார்த்து கொண்டான். என்ன விஷயமா? சாரி மேடம், அதை அவர் என்கிட்ட சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை மட்டும் நான் சொல்கிறது தப்பில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அவர் உங்களோட பயங்கரமான ஃபேன். பாம்பே வர்றப்ப எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நடித்த படத்தோட பிரிண்ட் வாங்கி வீட்டில் போட்டு பார்ப்பாரு. வீட்லையா? அஃப்கோர்ஸ், மாதேஸ்வர் பவனில். ஐ மீன் அவரோட பங்களாவில் 20 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு மினி தியேட்டர் இருக்குது. என்னைக்கு, எத்தனை மணிக்கு, எங்கே வரணும்னு சொல்கிறீங்களா மேடம்? இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு என் வீட்டில் சந்திக்கலாம். பாபு என்று அழைத்ததும் பாபு குறிப்பறிந்து அவள் வீட்டு விலாச அட்டை கொடுத்தான். 7 o'clock. ஓகே. 7 o'clock? நான் ஃபோனில் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமா? வேண்டியதில்லை. தேங்க்யூ மேடம் என்று எழுந்து கொண்ட கிரண் கை கூப்பிவிட்டு நடந்து காருக்கு சென்றான். புறப்பட்டான். பாபு, ஜெயன் என்னை எதுக்காக சந்திக்க வர்றார் தெரியுமா? 3 சான்ஸ் தான் என்றாள் அகிலா. என்ன மேடம்? 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம்னு வந்தவருக்கு திடீர்னு பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணலாமேன்னு யோசனை வந்துருச்சு. அதில் ஹீரோயினா நான் நடிக்கணும். சான்ஸ் நம்பர் 2, அவரோட கம்பெனிக்காக எடுக்க போகிற விளம்பர படத்தில் நான் கண்டிப்பாக நடிச்சு தரணும். 3வது சான்ஸ், சிங்கப்பூருக்கு வந்து நான் கலை நிகழ்ச்சி நடத்தி தரணும். எல்லா ஏற்பாடுகளையும் அவரே செய்வார். இந்த 3க்குள்ளே ஒன்று தான். நீங்கள் வேணும்னா பாருங்களேன் என்று சிரித்தாள் அகிலா. இவர் சொல்கிற ஜெயனை பற்றி போன வாரம் ஒரு பேப்பரில் நியூஸ் படித்தேன்னு நினைக்கிறேன். ஒரு ஊனமுற்றோர் இல்லத்துக்கு 2 லட்சம் கொடுத்துருக்காரு என்றான் பாபு. மேடம், ஷாட் ரெடி என்றதும் எழுந்து கொண்டு டச்சப் பென் நீட்டிய கண்ணாடியில் ஒரு முறை பார்த்து ஸ்பான்சால் ஒற்றிக்கொண்டு டைரக்டரிடம் நடந்தாள். அத்தியாயம் 6. நீல நிற பென்ஸ் வந்து போர்டிகோவில் நின்றபோது நேரம் சரியாக மாலை 6:59. ஜெயனாக அடையாளம் மாறியிருந்த அலெக்ஸ் முதலில் இறங்கினான். பட்டு பைஜாமா, ஜிப்பா அணிந்திருந்தான். ஜிப்பாவில் தங்க பட்டன்கள், கையில் ரிஸ்ட் வாட்ச், கணத்திற்கு பிரேஸ்லெட், கழுத்தில் ஒரு குட்டி பாம்பு சைஸில் மலேயா தங்கத்தில் செய்த பதக்கத்துடன் கூடிய செயின் அணிந்திருந்தான். செயின் பொருத்தின கண்ணாடி அணிந்திருந்தான். 16 வைரங்கள் கொண்ட மோதிரம், நவரத்தினங்கள் பதித்த மோதிரம், யானை முடி பொருத்தின மோதிரம், பெரிய பவளம் வைத்த மோதிரம் என்று 2 கைகளிலும் ஒரு விரல் விட்டு ஒரு விரலில் அணிந்திருந்தான். கூடவே இறங்கின கிரண், அலெக்ஸ், கெட்டப் ஓகே. எனக்கே திடீர்னு நீ பெரிய கோடீஸ்வரன் தானோன்னு ஒரு சந்தேகம் வந்துகிட்டு இருக்கு. இனிமே நான் சொல்லி கொடுத்த மாதிரி நடந்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு என்றான் அவன் காதருகில். கிரண் தன் கையில் ஒல்லியான சின்ன பிரீஃப் கேஸ் வைத்திருந்தான். வெளிநாட்டு தயாரிப்பு, பம்பாயிலேயே வாங்கியது. அகிலா சக்கரவர்த்தியின் அந்த வீடு வாடகை வீடுதான். ஒரு பங்களா என்று சொல்லும்படியான வீடு இல்லை. பெரிய வீடு, நகரத்தின் மத்தியில் உள்ள தனி வீடு. இப்போதுதான் சொந்தமாக ஒரு பங்களா கட்டிக்கொள்ளும் எண்ணத்தில் இடம் வாங்கி போட்டிருக்கிறாள். என்ஜினியர் இவளின் கால்ஷீட் கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறார். 2 பேரும் அந்த வீட்டுக்குள் வரவேற்பறைக்கு வந்து பாபுவர்மா கைகூப்பி வரவேற்றான். வெல்கம். கிரண் அலெக்ஸிடம், இவர் மிஸ்டர் பாபுவர்மா, மேடத்தோட பிஆர்ஓ என்றான். மேடம் ஷூட்டிங்லேருந்து திரும்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. ப்ளீஸ் கமின். வீட்டின் ஹாலில் இருந்த சோஃபாவில் 2 பேரையும் அமரச் சொல்ல அலெக்ஸ் மட்டும் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டான். மௌன செய்கையால் அமர மறுத்த கிரண் மரியாதை தூரத்தில் நின்று கொண்டான். மாடியில் இருந்து இரத்த நிற சுடிதாரில் அதன் துப்பட்டாவை மேலே விசிறிக்கொண்டபடி வாசனையாக ஜல் ஜல் என்று கொலுசு சத்தத்தோடு இறங்கி வந்தாள் அகிலா. அவள் அவர்களை நோக்கி வந்ததும் அலெக்ஸ் எழுந்து நின்று கை கூப்பினான் புன்னகையோடு. வணக்கம், என் பேர் ஜெயன். வணக்கம், உட்காருங்க என்றாள். அவனை பார்த்த வினாடிகளிலேயே ஒரு மதிப்பு விழுந்தது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் எழுந்து நின்று வணக்கம் சொல்கிறான். அகிலாவின் அடுத்த ஆச்சரியம், ஜெயனை 40 வயதில் எதிர்பார்த்திருந்தாள். இவ்வளவு இளைஞனாக கற்பனை செய்யவில்லை. அமர்ந்து கொண்ட அலெக்ஸ், ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் நீங்கள். எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றவன் தன் வாட்சை பார்த்து கொண்டு, கவலைப்படாதீங்க, 2 நிமிஷத்துக்கு மேலே நான் எடுத்துக்க மாட்டேன். நான் உங்கள் ரசிகன். உங்கள் நடிப்பு பிடிக்கும், உங்கள் அழகு பிடிக்கும், உங்களோட நளினமான மூமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களை நேரில் சந்தித்து பாராட்டணும்னு பல தடவை நினப்பேன்.
இப்பதான் சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. உங்ககிட்ட இளமையும் இருக்கு, திறமையும் இருக்கு. இன்னும் பிரமாதமாக நீங்கள் வளரணும், வளர்வீங்க. என்னோட வாழ்த்துக்கள் அதுக்கு என்றவன் சைடில் திரும்பி பார்த்ததும் கிரண் அந்த சூட்கேஸை திறந்து ஒரு நகைப்பெட்டியை எடுத்து கொடுத்தான். அலெக்ஸ் அதை வாங்கி கொண்டு, தயவு செஞ்சு நீங்கள் மறுக்கக்கூடாது, உங்கள் நடிப்பு திறமைக்கு இந்த ரசிகனோட சின்ன அன்பு பரிசு என்று நீட்டினான். நோ நோ, என்ன சார் இது, பாராட்டினீங்களே அது போதும், ப்ரெசன்டேஷன் எல்லாம் எதுக்கு என்று மறுத்தாள். தயவு செஞ்சு நீங்கள் இதை வாங்கிக்கணும். நீங்கள் அரசியல்வாதியும் இல்லை, இது லஞ்சமும் இல்லை. எந்த பலனையும் எதிர்பார்க்காம தான் இதை நான் கொடுக்குறேன், ப்ளீஸ். அவனுடைய பார்வையும் புன்னகையும் அந்த ப்ளீஸும் அவளை பெற்றுக்கொள்ள செய்தன. சட்டென்று எழுந்து கொண்டான் அலெக்ஸ். உங்கள் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணுறது நியாயமில்லை, புறப்படுறேன் என்றான். ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன் என்று நகர கிரணும் தன் தலையசைப்பு மூலமாகவே விடை பெற்று விரைந்து அலெக்ஸுக்கு முன்பாக நடந்து சென்று காரின் கதவை திறந்து விட்டான். அகிலா வாசல் வரைக்கும் வந்து நின்று வழி அனுப்பினாள். கார் போனதும் உள்ளே வந்தாள். உங்களோட எல்லா யுகங்களும் பொய்யா போச்சு மேடம். எவ்வளோ பெரிய லெவலில் எல்லாம் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க என்றான் பாபு வர்மா. ஹீ இஸ் வெரி டீசென்ட் இல்லை. பொதுவாக யார்கிட்டையும் ப்ரெசன்ட் வாங்குறது எனக்கு பிடிக்காது. ஆனால் இவரோட தோரணை, சொன்ன விதம் என்னை பிடிவாதமாக மறுக்க விடாமல் செஞ்சிடுச்சு என்ற அகிலா, இன்னும் அரை மணி நேரம் கழித்து நான் டப்பிங்குக்கு புறப்படுறேன், கூப்பிட்டு சொல்லிடுங்க என்று அந்த நகைப்பெட்டியோடு மாடியில் தன் அறைக்கு வந்தாள். பாபு வர்மாவுக்கு எதிரில் அந்த நகைப்பெட்டியை திறந்து பார்க்க அவளுக்கு விருப்பமில்லாததால் தான் அறைக்கு வந்ததும் கட்டிலில் அமர்ந்து திறக்க எத்தனித்த போது ஒரு வினாடி தனக்குள் யூகம் செய்து கொண்டாள். நிச்சயமாக 1 பவுன் அல்லது 2 பவுனில் ஒரு செயினாகத்தான் இருக்க வேண்டும். திறந்தவள் அதிர்ந்து போனாள். உள்ளே இருந்தது ஒரு அழகான வைர நெக்லஸ். அதில் பதிக்கப்பட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட வைரங்கள் மின்னல் அடித்தன. வாவ் என்று வாய்விட்டே சொல்லிவிட்டாள். கூடவே ஒரே ஒரு ரோஜா, நீளமான காம்புடன். அந்த காம்பில் ஜெயனுடைய பர்சனல் விசிட்டிங் கார்டு. அதில் திரை இளவரசிக்கு ஒரு ரசிகனின் எளிய பரிசு, ஜெயன் என்று கையெழுத்து இருந்தது. நெக்லஸை கையில் எடுத்து பார்த்தாள். அத்தோடு ஒரு டேக் தொங்கியது. டேகில் 48 கிராம் என்றும் மாடல் என்னும் எழுதப்பட்டிருந்தன. நகையின் வெல்வெட் பெட்டியின் மேல் வர்த்தமான் ஜுவல்லரி என்று பெயரும் விலாசமும் இருந்தது. வர்த்தமான ஜுவல்லரி பம்பாயில் மிகப்பெரிய நகைக்கடல், 5 மாடி கடை. அந்த கடையில் வேலை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை மட்டும் 430 பேர். தங்க தொழிற்சாலை என்றுதான் சொல்ல வேண்டும் அதை. ஒரு கியூரியாசிட்டியில் டெலிஃபோன் எடுத்து வர்த்தமான் ஜுவல்லரியை அழைத்தாள். நான் ஆக்ட்ரஸ் அகிலா சக்கரவர்த்தி பேசுகிறேன். எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் உங்கள் கடையில் வைர நெக்லஸ் வாங்கியிருக்காரு. அதே டிசைனில் இன்னொன்று தேவைப்படுது. மாடல் நம்பர் AHB12, வெயிட் 48 கிராம். இது எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா என்றாள். 1 மினிட் என்று சொல்லப்பட்டு அரை மினிட்டில், மேடம், நீங்கள் சொல்கிற மாடல் டைமண்ட் நெக்லஸ் இன்னைக்கு காலையில் தான் மிஸ்டர் ஜெயன் வாங்கினாரு, அதைத்தானே சொல்கிறீங்க? ஆமாம், 3,27,000 ஆகுது மேடம். 15 நாள் ஆகும் ஆர்டர் கொடுக்குற தினத்திலிருந்து. தேங்க்யூ என்று ஃபோனை வைத்தாள். மலைப்பாய் இருந்தது, பிரமிப்பாய் இருந்தது. இவ்வளவு விலை உயர்ந்த பரிசா? என்னவோ பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பது போல சட்டென்று எடுத்து கொடுத்து விட்டு போய்விட்டாரே. அரைவாசலில் நிழலாடியது. அம்மா ஆர்வமாக உள்ளே வந்து அந்த நகையை வாங்கி பார்த்தாள். ஐயோ, கண்ணை பறிக்குதாக்கிலா. 3 லட்சத்துக்கும் மேலனதும் உடனே பார்க்கணும் மாதிரி இருந்துச்சு. ஒட்டு கேட்டியாமா ஃபோனில்? ஃபோன் பண்ணுறதுக்காக கீழே எடுத்தேன். நீ பேசிக்கிட்டு இருந்தது கேட்டது. பெரிய இடத்து பையன், முகத்தில் ராஜகலை. ரூமுக்குள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். புத்திசாலித்தனமாக நடந்துக்காக்கிலா என்றாள் அம்மா. என்னம்மா சொல்கிற நீ? அந்த ஜெயனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு விசாரின்னு சொல்கிறேன். ஒளராத என்றாள் அகிலா சக்கரவர்த்தி. ஆனால் அவள் சீற்றத்தில் முழு அளவு கோபம் இல்லை என்பதை அவளாலேயே உணர முடிந்தது. அத்தியாயம் 7. மாதேஸ்வர் பவன் என்கிற அந்த பங்களா கிட்டத்தட்ட கவர்னர் மாளிகை அளவில் இருந்தது. 6 மாதங்களுக்கு முன்னால் நிஷா அகர்வால், அந்த பங்களாவின் உரிமையாளர், துபாய் ஷேக் ஒருவரிடமிருந்து 40 லட்சத்துக்கு பினாமி பெயரில் வாங்கின பங்களா அது. கிரண் தன் திட்டத்திற்காக அவளிடம் சாவி பெற்றுக்கொண்டு முகப்பில் மாதேஸ்வர் பவன் என்று கிரானைட்டில் பெயர் மட்டும் மாற்றியிருந்தான். அகிலா சக்கரவர்த்தியை சந்திப்பதற்கு முன்பாக அலெக்ஸை ஜெயனாக மாற்றி அந்த பங்களாவுக்கு கொண்டு வந்து கார்கள், டெலிஃபோன்கள், வேலைக்காரர்கள், விசிட்டிங் கார்டுகள் என்று எல்லா செட்டப்பையும் சரியாக செய்து முடிக்க 1 மாதம் எடுத்துக்கொண்டிருந்தான். தனி அறைக்குள் மட்டும்தான் அவர்கள் அலெக்ஸும் கிரணும். மற்றபடி அறைக்கு வெளியே வந்துவிட்டால் வேலைக்காரர்கள் மற்றும் பொது இடங்களில், ஹோட்டல்களில் என்று எங்கும் ஜெயனாகவும் செக்ரட்டரி தயால் சர்மாவும் ஸ்தாபித்து கொண்டிருந்தார்கள். மாதுங்காவில் அந்த இப்ராஹிம் சேட் தெரு முழுக்க அவன் பிரபலமாகியிருந்தான்.
ஜெயனா பெரிய கோடீஸ்வரரோட பிள்ளையாம், அப்பா சிங்கப்பூர்ல இருக்காராம், இங்க பெரிய ஓட்டல் கட்ட போறாங்களாம் என்று டீ கடைகளில் பேசிக்கொள்கிற அளவுக்கு பொதுஜன தொடர்பு வேலைகளை ராவ் கச்சிதமாக கவனித்து வந்தான். பெரிய கிளப்புகளில் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கும் பொறுப்புகளை அவன் பார்த்து கொண்டான். ஜெயன் பள்ளிக்கூடத்திற்கு டொனேஷன் கொடுத்தான். அனாதை இல்லங்களுக்கு டொனேஷன் கொடுத்ததோடு அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டான். இதெல்லாம் புகைப்படங்களோடு அவ்வப்போது பத்திரிகைகளில் செய்திகள் வருமாறு பார்த்து கொண்டதும் ராவ் அலெக்ஸ் கிளப்புகளுக்கு சென்று ஜெயனாக சீட்டு விளையாடினான். மேல்மட்ட தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டான். சிலரின் அழைப்புகளை ஏற்று திருமணங்களுக்கும் பார்ட்டிகளுக்கும் சென்று வந்தான். பரவலாக ஜெயன் என்று நிலை நிறுத்தி கொண்ட பிறகு அகிலா சக்கரவர்த்தியிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்று நகை கொடுத்து அசத்திவிட்டு வந்தாயிற்று. இதோ ஒலிக்கிற டெலிஃபோனில் அந்த அகிலாவே ஜெயனை அழைத்து பேசுகிறாள். சார், நேற்று எனக்கு பிரமிப்பில் நீங்கள் கொடுத்த ப்ரெசன்டேஷனுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல மறந்துட்டேன். நான் தேங்க்ஸ் எதிர்பார்க்கலங்க அகிலா என்றான் அலெக்ஸ். அது வேற விஷயம், சொல்லியிருக்க வேண்டியது என்னோட கடமை. பரவாயில்ல விடுங்க, இதுக்காகவா ஃபோன் செஞ்சீங்க? அந்த நெக்லஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பாராட்டை நீங்கள் வர்த்தமான் ஜுவல்லரிக்கு தான் சொல்லணும். தேர்ந்தெடுத்த ரசனையை பாராட்டக்கூடாதா? பயந்து பயந்து செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியறப்போ சந்தோஷமாக இருக்குது. நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அனுபவமா? என்ன அனுபவம்? ஒய்ஃபுக்கு நகை செலக்ட் பண்ணி அனுபவமானு கேட்டேன். இல்லாத ஒய்ஃபுக்கு எப்படிங்க நகை செலக்ட் பண்ண முடியும்? அப்படியா? பம்பாயில் உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க? நான் மட்டும்தான் இருக்கேன். அஃப்கோர்ஸ் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. உங்கள் வீட்டில் மதர் இருக்காங்க இல்லையா? நான் வந்தப்போ வெளியில் போயிருந்தாங்களா? அவங்கள கூட பாராட்டணும்னு நினச்சேன். வீட்டில் தான் இருந்தாங்க. நீங்கள் அவசரமாக புறப்பட்டதால் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியாமல் போச்சு. அவங்கள எதுக்கு பாராட்ட நினச்சிங்க? பெயிண்டிங் எக்ஸிபிஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரமாதமான ஓவியத்தை நீங்கள் ரசிக்கிறீங்க. யாரை பாராட்டுவீங்க? அதை படைச்ச ஓவியனை. அந்த மாதிரி ஒரு உயிருள்ள ஓவியத்தை படைச்ச அவங்கள பாராட்ட நினச்சேன். ரொம்ப புகழ்றீங்க மிஸ்டர் ஜெயன். புகழ்ச்சியில் கஞ்சனாக இருக்கக்கூடாதுங்க. யூ டிசர்வ். உங்களை பற்றி சரியான விவரங்கள் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை என் வீட்டில் கொஞ்ச நேரம் காக்க வச்சது கூட தப்புன்னு பட்டுது. சாரி. ஐயோ, இதில் என்னங்க இருக்குது? இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்குறீங்க? இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் ஃப்ரீயா? என்ன விஷயம் சொல்லுங்கள். மகாராஜா ஆடிட்டோரியம் தெரியுமா? தெரியும். அங்கே இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நலிவடைஞ்ச பழைய திரைப்பட ஆர்டிஸ்ட்டுகளுக்கு நிதி திரட்டுறதுக்காக சிறப்பு நிகழ்ச்சியாக என்னோட பரதநாட்டியம் இருக்குது. டைம் இருக்குமா? இல்லைன்னா கூட உருவாக்கிக்க வேண்டியது இல்லையா? நீங்களே பர்சனலாக கூப்பிட்ருக்கீங்க. நிச்சயமாக வரேன். ஃப்ரெண்ட்ஸு விஐபி ரோவில் உங்களுக்கும் உங்கள் செக்ரட்டரிக்கும் சீட்ஸு ரிசர்வ் பண்ணிடுறேன். இன்விடேஷன் நான் பிஆர்ஓ மூலமாக உடனே கொடுத்து அனுப்புகிறேன். சரிங்க, அவசியம் வரணும் மிஸ்டர் ஜெயன். எதிர்பார்ப்பேன். ஷூர் என்று ஃபோனை வைத்தான் அலெக்ஸ். அடுத்த அறை ஃபோனில் எல்லாம் ஒட்டு கேட்டு கொண்டிருந்த கிரண் தன் ரிசீவரை வைத்துவிட்டு வந்து, அலெக்ஸ் கை கொடு என்றான். மெல்ட்டாக ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் கிரண். நிச்சயமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சாமர்த்தியமாக விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டா. டான்ஸுக்கு கூப்பிட்றா. முன்னேறு மச்சி என்று சிரித்தான். அத்தியாயம் 8. நடன நிகழ்ச்சி முடிந்ததும் ஒரு பூங்கத்தோடு கிரீன் ரூமில் பரதநாட்டிய உடையிலேயே இருந்த அகிலா சக்கரவர்த்தியிடம் வந்தான் அலெக்ஸ். ஒண்டர்ஃபுல் என்று இயல்பாக கையை குலுக்கி விடுவித்தான். முறையாக கற்றுக்கிட்டேன். 15 வயசுலேயே அரங்கேற்றம் ஆயிடுச்சு என்று அகிலா தன் அருகில் இருந்த அம்மாவை, இவங்க தான் என் அம்மா, உங்களுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காகவே அழைச்சிக்கிட்டு வந்தேன் என்று அறிமுகப்படுத்தினாள். வணக்கம்மா, இவ்வளவு அழகும் திறமையுமா, ஒரு அற்புத பெண்ணை எப்படிம்மா பெத்தீங்க என்று அலெக்ஸ் சட்டென்று குனிந்து அம்மாவின் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டான். நல்லா இருங்க தம்பி, அகிலா கூட பேசிட்டுருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் அனுப்ப சொல்கிறேன் என்று அம்மா வெளியே சென்றாள். அம்மா போனதும், எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட கலெக்ஷனில் பரதநாட்டிய ட்ரெஸ்ஸில் இருக்கிற அகிலா மட்டும் இல்லை, வித் யுவர் பர்மிஷன் உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கட்டுமா என்று தன் கோட் பாக்கெட்டில் இருந்து சின்ன கேமராவை எடுத்தான். தாராளமா என்று சில அபிநய முத்திரைகள் பிடித்து போஸ் கொடுத்தாள். கிளிக்கி கொண்டான். என்ன சொன்னீங்க? கலெக்ஷனா? உங்கள் ஃபோட்டோஸ் நிறையா என்கிட்ட இருக்குங்க அகிலா. பல படங்களை ஜெயன் சைஸுக்கு கூட ஃப்ளோ அப் பண்ணி வச்சுருக்கேன். இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்? நான் பார்க்கணுமே உங்கள் கலெக்ஷனை. எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள், கொண்டு வரேன். ஏன் என்னை உங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ண மாட்டிங்களா? மை குட்னஸ், தி கிரேட் அகிலா சக்கரவர்த்தி என் வீட்டுக்கு வருவீங்களா? நிஜமா? ஆர் யூ நாட் ஜோக்கிங்? என்ன சார், இதில் ஜோக் என்ன இருக்குது? நீங்கள் மட்டும் கிரேட் இல்லையா? எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர் என் வீட்டுக்கு வரலையா? பணக்காரனாக இருக்கிறது ஒரு பிளஸ்ஸிங். இதில் என் திறமை எதுவுமே இல்லை அகிலா. உங்ககிட்ட இருக்கிற கலைத்திறமையை நான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கடையில் விலைக்கு வாங்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரே ஒரு புன்னகையில் 1/2 சென்டிமீட்டர் புருவம் உயர்த்துறதுல எத்தனை லட்சம் பேரை கிறங்கடிக்கிறீங்க நீங்கள். ஓகே, நிஜமாக என் வீட்டுக்கு வரீங்களா? நிச்சயமாக வரேன். எப்போ? நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள். எனக்கு ஷூட்டிங் இருந்தால் கூட கேன்சல் பண்ணிவிட்டு வரேன்.
எனக்கு ஜெயனோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். நோ, அது தப்பு. உங்களோட நேரத்தோட எத்தனையோ பேரோட நேரம் சம்மந்தப்பட்டிருக்கு. வர நேரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஐ கேன் அட்ஜஸ்ட் மை செல்ஃப். நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு? ஓகே, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்கள். டின்னர் எங்கள் வீட்டில் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, நான் புறப்படவா? நாளைக்கு பார்க்கலாம் என்று புன்னகைத்து புறப்பட்டான். காரில் காத்திருந்தான் கிரண். ஏறியதும் புறப்பட்டான். கிரண், நாளைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரா. அவளோட ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் காட்டுறேன்னு சொன்னேன். டின்னரும் தரதா சொல்லியிருக்கேன். அசத்திடலாம். எல்லாம் தான் ரெடியாக இருக்கே. பரதநாட்டிய ட்ரெஸ் ஃபோட்டோ எடுக்க சொன்னேனே, எடுத்தியா? 5 விதமாக எடுத்திருக்கேன். கேமராவை கொடு. 5ஐயும் ஜெயின் சைஸில் ஃப்ளோவை பண்ணி எடுத்துகிட்டு வரேன் என்றான் கிரண். அத்தியாயம் 9. மாதேஸ்வர் பவன் பங்களாவை பார்த்த வினாடியிலேயே தன்னை மிகவும் சின்னவளாக உணர்ந்தாள் அகிலா. கிரண் வாசலிலேயே காத்திருந்து அவளுடைய கார் வந்து நின்றதும் கதவை திறந்து விட்டான். வெல்கம் என்றான். உள்ள வாங்க, அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வந்தது, பேசிட்டு இருக்காரு, இப்போ வந்துருவாரு. உள்ளே வந்த அகிலாவை அந்த பங்களாவின் நிஜம் தாக்கியது. இதை போன்று செட் போடப்பட்ட பங்களாவில் நடித்துதான் அனுபவம். யூனிஃபார்ம் அணிந்த வேலைக்காரர்கள் எல்லோரும் ஜூனியர் ஆர்டிஸ்டுகளாக இருப்பார்கள். இங்கே நிஜம், எல்லாம் நிஜம். என்ன ஒரு பிரம்மாண்டம்! பக்கத்து அறையில் ஜெயன் இறைச்சலாக பேசி கொண்டிருந்தான். நோ டாடி, என்னை வற்புறுத்தாதீங்க. இதுல எனக்கு பூரண சுதந்திரம் கொடுத்துருங்க. அந்த பேச்சை மறுபடி எடுக்க வேணாம். சாரி டாட், ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள வெயிட் பண்ண வைக்க முடியாது. அப்புறமா பேசுறேன். சற்றே கோபமான முகத்துடன் வெளியே வந்த அலெக்ஸ், வெல்கம் அகிலா சக்கரவர்த்தி. சாரி, வாசல்ல நின்று வரவேற்க நினச்சிருந்தேன். ஃபோன் கால் வந்துடுச்சு என்று முகத்தை உற்சாகமாக்கி கொள்ள முயன்றான். பரவாயில்ல, எனக்காக ஃபோனை பாதியில் கட் பண்ணிட்டு வந்துட்டீங்க போலிருக்கு. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கலாம். நீங்கள் உங்கள் அப்பா கூட பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அவருக்கு தான் முக்கியமான விஷயம், எனக்கு இல்லை. லாஸ் ஏஞ்சல்ஸில் அவரோட பிஸ்னஸ் ஃப்ரெண்டு இருக்காரு. அவரோட பொண்ணை இவருக்கு பிடிச்சிருக்கான். நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? வாட் நான்சென்ஸ்! இவருக்கு பிடிச்சிருந்தா போதுமா? இதில் ஏன் சம்மதம் முக்கியம் இல்லையா? வீடியோ அனுப்புகிறேன், பொண்ணை பார்த்துட்டு சொல்லு. என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்கிறாரு. என்ன சொன்னீங்க? ஐ செட் நோ. எனக்கு தெரியும் இவர் எந்த மாதிரி பொண்ணை பார்ப்பாருன்னு. ஸ்டேட்டஸ் பைத்தியம் இவர். ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்குறதா இருந்தால் கூட கார் பார்க்கிங் உள்ள ஏசி உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போய் தான் வாங்கணும். இவர் பார்த்துருக்கிற பொண்ணுக்கு 70 கோடிக்கு சொத்து தேருமா. ஒரே பொண்ணா? சோவாட், நம்மக்கிட்ட இல்லாத பணமா? எதுக்கு இப்படி அலையிறாருன்னே தெரியல. எனக்குன்னு சில உணர்ச்சிகள் இல்லையா? ரசனைகள் இல்லையா? விருப்பங்கள் இல்லையா என்று படபடவென்று பேசின அலெக்ஸ், சாரி, உங்கள் ஈவினிங் மூட என்னோட பர்சனல் ப்ராப்ளத்தை சொல்லி கெடுக்க விரும்பலை. நோ, என்னை உரிமையாக நினச்சி இப்படி பர்சனல் ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணிக்கிறது தான் பிடிச்சிருக்கு ஜெயன் என்று அவள் மிஸ்டரை இயல்பாக கலற்றி இருப்பதை கவனித்தான். ஓகே வாங்க, கலெக்ஷன் காமிக்கிறேன். தயால், ரூம் சாவி என்றதும் தயால் ஒரு சாவியை நீட்டினான். வெல்வெட் விரித்த மாடிப்படிகளில் ஏறி மாடிக்கு வந்தார்கள். அங்கே இருந்த ஒரு பெரிய அறையின் கதவில் ஜெயன் சாவி பொருத்தி திறந்து உள்ளே வந்து ஸ்விட்சுகள் போட்டான். உள்ளே வந்த அகிலா ஆச்சரியத்தால் அறையப்பட்டாள். ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் மாதிரி அந்த பெரிய அறையின் 4 சுவர்களிலும் கிட்டத்தட்ட 100 அகிலாக்கள் விதவிதமான போஸ்களில் விதவிதமான சைஸ்களில் அழகாக லேமினேட் செய்யப்பட்டு ஃப்ரேமிடப்பட்டு கலைநயத்துடன் கூடிய டிஸ்பிளே. அங்கங்கே ஃபோக்கஸ் விளக்குகளுடன் அந்த படங்களில் நேற்று எடுத்த பரதநாட்டிய போஸ்களும் இருந்தன. சிலிர்த்து போய் வாய் பிளந்து நின்றாள் அகிலா. மாடி அறைக்கு அழைத்து வந்து ஒரு ஆல்பம் எடுத்து பத்திரிகையில் வந்த புகைப்படங்களை கத்தரித்து ஒட்டியவற்றைத்தான் காட்டப்போகிறான் என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். இப்படி உச்சந்தலையில் அடிக்கும் பிரம்மாண்டமான போட்டோ எக்ஸிபிஷனையே காட்டுவான் என்று கொஞ்சமும் அவள் எதிர்பார்க்கவில்லை. ஜெயன் என்று அடுத்த வார்த்தைக்கு தடுமாறி நின்றாள். எப்படி எப்படி இதெல்லாம்? உணர்ச்சியில் குரல் தடுக்கியது. நீங்கள் ஒர்க் பண்ணின படத்தோட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட நெகட்டிவ்ஸ் வாங்கி எனக்கு பிரியமான சைஸில் பிரிண்ட் போட்டு திருப்பி கொடுத்தேன். அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட அவங்க கிட்ட இருந்த உங்கள் ஸ்டில்ஸ் அத்தனையையும் பிரிண்ட் போட்டு தர சொல்லி ஆர்டர் கொடுத்தேன். எதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா? திருப்பதி ஏழுமலையானுக்கு வைர கிரீடம் வச்சு அழகு பார்க்குறது எதுக்காகன்னு கேட்டால் எப்படி? திருவிழாவில் சாமியை விதவிதமாக அலங்கரித்து ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறது எதுக்காகன்னு கேட்டால் எப்படி? எனக்கு அகிலா சக்கரவர்த்தியை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், எல்லா கோணத்திலையும் பிடிக்கும். தினம் 1 மணி நேரமாவது நான் இந்த ரூமில் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோஸை பார்க்குறப்ப உங்கள் கூட நேரில் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்குள்ள புத்துணர்ச்சி, உற்சாகம் எல்லாம் பொங்கும். ரொம்ப மனசு சஞ்சலமாக இருக்கிற தினங்களில் நான் இங்கேயே படுத்து தூங்கிடுவேன் என்ற அலெக்ஸ் அவளுக்கு ஒவ்வொரு புகைப்படத்தையும் சுட்டிக்காட்டி அது எந்த படத்தில் எந்த சீனில் போட்டிருந்த ட்ரெஸ், எந்த வருடம் எந்த மாதம் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ என்று விவரம் சொல்லிக்கொண்டே வர கிட்டத்தட்ட மயங்கியே போன நிலையில் அவனோடு கூட அவள் நடந்தாள்.
அத்தியாயம் 10. அதன் பிறகு அலெக்ஸ் ரொம்ப சாமர்த்தியமாக நெருக்கத்தை வளர்த்து கொண்டான். அவளுக்கு தினம் ஒரு முறை ஃபோன் செய்து அழகை நடிப்பை பாராட்டினான். அகிலா தன் படத்தின் சிறப்பு காட்சிக்கு அவனை மட்டும் அழைத்து ஒரு ப்ரீவியூ தியேட்டரில் போட்டு காட்டினாள். ஷூட்டிங் கேன்சல் ஆன தினங்களில் உரிமையோடு அவனை தேடி வந்தாள். ஷூட்டிங்குகளுக்கு இவன் சென்று ஷார்ட் இடைவெளியில் அரட்டை அடித்தான். ஒவ்வொரு சந்திப்பிலும் மணிக்கணக்கில் பொதுவான விஷயங்களை பேசினார்கள். அவள் நடித்து அவன் பார்க்க விட்டு போன ஒரு படத்தின் பிரிண்டை தன் வீட்டிற்கு வரவழைத்திருப்பதாகவும் அதை அவளோடு சேர்ந்து வீட்டின் தியேட்டரில் பார்க்க விரும்புவதாகவும் சொன்னான். வந்தாள். குளிர் செய்யப்பட்ட மினி தியேட்டர் அறையில் அவர்கள் இருவர் மட்டுமே அருகருகில் அமர்ந்து படம் பார்த்து கொண்டிருந்த போது அகிலா என்றான். சொல்லுங்க ஜெயன். எனக்கு இன்னும் துணிவு வரல. எதுக்கு? ஒரு விஷயத்த அகிலா கிட்ட சொல்றதுக்கு. அகிலா சிரித்து தான் கைப்பையில் இருந்து ஒரு ஆங்கில சினிமா வார இதழை எடுத்தாள். ஆனா பத்திரிகைங்களுக்கு துணிச்சல் வர ஆரம்பிச்சிடுச்சு ஜெயன் என்று பிரித்து ஒரு செய்தியை சுட்டி காட்டினாள். இப்போதெல்லாம் நடிகை அகிலா சக்கரவர்த்தியுடன் அடிக்கடி ஒரு அழகான இளைஞர் காணப்படுகிறார். இவர் ஒரு பெரிய கோடீஸ்வரராம். அகிலா சக்கரவர்த்தியை நமது நிருபர் காதலிக்க துவங்கியிருக்கிறீர்களா என்று கேட்டபோது அதற்கு அவர் இல்லை, அவர் என் நண்பர் என்று பதில் சொன்னார். அகிலா, நீ பத்திரிகைக்காரனுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கிறதால தான் எனக்கு தயக்கமா இருக்கு. ஜெயன், நமக்குள்ள ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். போதுமே, அதை நிறுத்திக்கலாமே. சரி, நானே துணிஞ்சு பேசட்டுமா? நான் பத்திரிகை நிருபர்கிட்ட சொன்ன பதில் பொய். நியாயமா என் பதில் ஆமாம்னு இருந்திருக்கணும். எஸ் ஜெயன், நான் உங்களை லவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் உண்மையை சொல்லுங்க என்று அவன் முகத்தை குறுகுறுவென்று பார்த்தாள். அகிலா, நான் முதல்ல சொல்லிட்டா நீ எப்படி எடுத்துக்குவியோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு உன் மேலே இருக்கிற காதலை என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது என்று அலெக்ஸ் சட்டென்று அவளை அணைத்து கொண்டு நெற்றியில் முத்தமிட்டான். ஜெயன், ஐ எம் லக்கி, ரியலி லக்கி என்று அவனை ஆர்வமாக அணைத்து 2 கன்னங்களிலும் முத்தமிட்டு விலகி லேசான நாணத்துடன் சிரித்தாள். குறும்பு, எத்தனை நாளாக சொல்லாமல் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்தீங்க என்று செல்லமாக அவன் வயிற்றில் குத்தினாள். சொல்லு அகில், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? 3 படம் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு ஜெயன். இன்னும் 1 மாசத்துல முடிஞ்சிடும். அகிலா, நான் கொஞ்சம் பொசசிவ். என் அழகு ராணியை நான் மட்டும் ரசிக்கணும்னு பேராசை. போதுமே, இந்த 3 படத்தோட நிறுத்திக்கோயே. இனிமே நீ நடிக்கணுமா? உன் மனசுல என்ன இருக்கு? தேங்க் காட், அப்படியே என் மனசுல உள்ளதை நீங்க சொல்லிட்டீங்க ஜெயன். இந்த குறுகிய காலத்திலேயே தேவையான புகழை பார்த்தாச்சு ஜெயன். சிகரத்தை தொட்டாச்சு. உங்க சாம்ராஜ்யத்துல மகாராணி ஆனப்புறம் எதுக்காக நான் நடிக்கணும்? உங்களுக்கு தெரியுமா? நான் நடிக்க வந்ததே பணம் சம்பாதிக்கத்தான். தெரியும். காலேஜ் டேஸ் காதல் தோல்வியும் தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிங்கப்பூரில் செட்டில் ஆகிடலாம் அகிலா. பணத்தாலேயே விசிறிக்கோ, முகம் துடைச்சிக்கோ, டைனிங் டேபிளில் நாப்கினா வேணும்னாலும் யூஸ் பண்ணு. அவ்வளவு கொட்டி கிடக்கு, அனுபவிக்க ஆள் இல்லாமல். லெட்டஸ் என்ஜாய். எங்கள் அப்பா எனக்காக சேர்த்து வச்சிருக்கிற சொத்தையெல்லாம் கரைச்சிடுறது தான் லட்சியம்னு வச்சுக்கிட்டு முழு வேகமாக செயல்பட்டா கூட நமக்கு இன்னும் 10 ஜென்மம் வேணுமாக்கில். உலக நாடுகள் பூரா சுற்றி பார்த்துடலாம். ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு கற்பனையே சுகமாக இருக்கு ஜெயன். ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணட்டுமா? நம்ம காதலையும் கல்யாணத்தையும் அறிவிக்கிறியா? இவ்வளவு அவசரமா? வேணாம். என்னோட படம் 2 ரிலீஸ் ஆக போகுது. 3 முடியணும். இந்த படங்களோட வெற்றியை இந்த செய்தி பாதிக்கலாம். 2 படமும் ரிலீஸ் ஆகட்டும். 3 படம் முடிஞ்சு அதுவும் வந்துடட்டும். அது வரைக்கும் செய்தியை வெளியில் விட வேணாம். அது வரைக்கும் இந்த மாதிரி கிசுகிசு வருமே. வரட்டும். அதுக்கு பயந்து நாம சந்திக்காம பழகாம இருக்க முடியாது. என்ன வேணும்னாலும் எழுதட்டும். எப்போ யார் என்ன கேட்டாலும் எங்கள் 2 பேருக்கும் காதல் இல்லை, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பு தான்னு நான் சொல்கிறேன். உங்களை யார் கேட்டாலும் அதே மாதிரி சொல்லுங்க. ஓகே, எல்லாம் சரி. இந்த கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா சம்மதிப்பாரா? சம்மதிக்கணும். சம்மதிக்க வைக்கலாம். அடுத்த மாதம் வராரு. அப்படியா? ஆமாம். உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உன்னோட பேசட்டும். நிச்சயமாக உன்னை நிராகரிக்க மனசு வராது. 2வது, கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாரே ஒழிய எதுலையும் கடைசியில் என் விருப்பத்துக்கு விட்டு கொடுத்துருவாரு. ஒருவேளை அவர் சம்மதிக்கலன்னா? ஏன் அப்படி நெகட்டிவாக நினைக்கிற? இல்லை ஜெயன், ஏற்கனவே நான் காதலில் ஒரு தடவை தோத்தவ. என்னால் பெரிய ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது. நொறுங்கி போயிடுவேன். உங்கள் மேலே அவ்வளவு அஃபெக்ஷன் வளர்த்து வச்சுருக்கேன் என்றபோது குரல் கம்மியது. சி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. என்னோட பிரின்சஸ் நீதான் என்று ஆறுதலாக அவளை அணைத்து கொண்டு கன்னத்தில் தட்டினான் அலெக்ஸ். அத்தியாயம் 11. அகிலா சக்கரவர்த்தி தனது நடித்து கொண்டிருக்கும் 3 தயாரிப்பாளர்களையும் அழைத்து சீக்கிரம் படத்தை முடித்து கொள்ளும்படி சொன்னாள். புதிய படம் எதுவும் ஒப்பந்தம் செய்து கொள்ள மறுத்தாள். காரணம், அவள் சொன்னது, அமெரிக்கா போய் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு தாடையில் உள்ள சின்ன மேட்டை சரி செய்து கொள்ளப் போகிறேன். தவிர அங்கே ஹாலிவுட்டில் ஒரு இங்கிலீஷ் படத்தில் நடிக்க 2 வருடங்கள் மொத்தமாக கால்ஷீட் கொடுத்திருக்கிறேன். ஆனால் பத்திரிகைகள் இப்படித்தான் எழுதின. அகிலா சக்கரவர்த்தி பொய் சொல்கிறார்.
அவர் காதல் வலையில் விழுந்து விட்டார். ஜெயனை அவர் நண்பர் என்று பொய் சொன்னாலும் விரைவில் அவரை திருமணம் செய்து கொண்டு ஃபீல்டை விட்டு விலகப் போகிறார். அதற்கான முன்னேற்பாடுகளாகத்தான் இரவு பகலாக நடித்து படங்களை முடித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெயனையும் அகிலாவையும் இணைத்து நிறைய செய்திகள் வந்தன. நியூ சப்ளை ராவ். அவ்வப்போது 2 பேரும் மறுத்து அறிக்கை விட்டு கொண்டிருந்தனர். அதே சமயம் காதலை வெளியிட்டு கொண்ட பிறகு அவர்களின் சந்திப்புகள் அதிகரித்தன. நெருக்கம் அதிகரித்தது. ரகசியமாக அவர்கள் சந்தித்தார்கள். இந்த ஹோட்டலில் இத்தனை மணிக்கு அவர்கள் சந்திக்கிறார்கள் என்று அனாமதேயமாக ராவ் பத்திரிகைகளுக்கு தெரிவித்து கொண்டிருந்தான். நடுவில் ஒரு தரம் நிஷா அகர்வால் கிரணுக்கு ஃபோன் செய்து, உங்களால் சாதிக்க முடியாதுன்னு சந்தேகம் இருந்தது, தூள் கிளப்பிட்டீங்க கிரண், இண்டஸ்ட்ரி பூரா ஒரே டாக், அகிலா சினிமாவை விட்டு விலக போறான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் என் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, மறுபடி போன வாரம் 3 படத்துக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணேன், நான் இழந்த அதே கமாண்டிங் பொசிஷனை நோக்கி வேகமாக திரும்பிக்கிட்டு இருக்கேன், காந்தி மாதிரி அஹிம்சை முறையிலேயே சாதிச்சிட்டீங்க, இது கூட ஒரு ராஜதந்திரம் தான், எதிர்த்து ஜெயிக்கிறது ஒரு வழி, உறவாடி கெடுக்கிறது ஒரு வழி என்று பாராட்டி தள்ளினாள். இருங்க மேடம், இதில் உங்களோட பணபலமும் உதவினது, இது வரைக்கும் தான் அஹிம்சை, இனிமே தான் ஹிம்சை ஆரம்பம், நாளைக்கு உங்களை நேரில் சந்திச்சு எங்களோட கிளைமேக்ஸ் பிளானை சொல்கிறேன் என்றான் கிரண். கடற்கரையில் அலெக்ஸின் கார் நின்றிருந்தது. 4 கண்ணாடிகளும் ஏற்றிவிடப்பட்டிருந்தன. சன் பிலிம் ஓட்டின கண்ணாடிகள். காருக்குள் அலெக்ஸ் அகிலாவிடம் ஒரு ஹாப்பி நியூஸ் என்றான். என்ன? நாளை காலையில் எங்கள் டேடி பாம்பே வராரு, சிங்கப்பூர்லேருந்து சென்னை வந்து அங்கே சில ஆஃபீஸ் வேலைகளை பார்த்துக்கிட்டு சென்னையிலேருந்து பாம்பே வராரு, நீ என்னோட ஏர்போர்ட்டுக்கு வர்ற அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஷியூர் என்றால் உற்சாகமாக. நாளைக்கு ஒரே நாள் தான் டேடி இங்கே இருக்காரு, நாளன்னைக்கு டெல்லி புறப்படுறாரு, அதுக்குள்ளே நம்ம கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்கி ஆகணும். எனக்கு பக்கு பக்குங்குது ஜெயன், கவலைப்படாத, ஒரு பிரம்மாஸ்திரத்தை அவசியப்பட்டா பயன்படுத்தலாம். என்ன சொல்கிறீங்க? என் டேடிக்கு யாராச்சும் தற்கொலை செஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டா போதும், உடனே உருகிடுவார், அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணும்னாலும் சாதிக்கலாம். அப்படியா? நீ ஒன்று செய் அகில். என்ன? எனக்கு நீ லவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டர் எழுது, உன்னோட லெட்டர் ஹெட்டில். எப்படி? லெட்டர் வாசகம் சொல்கிறேன், மனசில் பதிச்சுக்க. அதே மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு எடுத்துட்டு வா. முதல்ல சமாதானமாக பேசுகிறேன், அவர் பிடி கொடுக்கலன்னா அந்த லெட்டரை காட்டி கேட்குறேன், நிச்சயம் இழகிடுவார். வெரி நைஸ் ஐடியா என்று குதித்தால் சதி புரியாமல் அகிலா. சாந்தா குரூஸ் விமான நிலையம். ஜெயனும் அகிலாவும் காருக்குள் காத்திருந்தார்கள். அகிலா கருப்பு பர்தா அணிந்திருந்தாள். சென்னை விமானம் வர இன்னும் 15 நிமிடங்கள் இருந்தது. ஜெயன், லெட்டர் சொன்னீங்களே, எழுதிட்டு வந்திருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரியே எழுதியிருக்கேன், சரியா இருக்கான்னு பாருங்க என்று தன் கைப்பையில் இருந்து எடுத்து நீட்டிய கடிதத்தை அவன் கிளவுஸ் அணிந்து விரல்களால் வாங்கிய போது குளிருக்காகவும் ஸ்டியரிங் கிரிப்புக்காகவும் கிளவுஸ் அணிந்திருப்பதாக இயல்பாகத்தான் நினைத்தாள். சொல்லப்போனால் அது நெருடவே இல்லை என்பதால் நினைக்கவே இல்லை. கடிதத்தை பிரித்து படித்தான். என் இனிய ஜெயன், நமது உறவு நட்பாகத்தான் துவங்கியது, நட்பாகத்தான் வளர்ந்தது. ஆனால் என் மனதில் அதை நட்பென்று சொல்லி என்னையே நான் ஏமாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. நான் உங்களை இந்த யூனிவர்ஸ் அளவுக்கு நேசிக்கிறேன் ஜெயன். ஆனால் உங்கள் மனதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதில் இருப்பது காதலா, இல்லை பத்திரிகை பேட்டிகளில் சொல்லி வருவது போல வெறும் நட்பு மட்டும்தானா? அப்படி இருந்துவிடக்கூடாது என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். ஜெயன், ஐ லவ் யூ so மச். தயவு செய்து என் காதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. என் மனதில் உங்களோடு கூடிய வாழ்க்கையை பற்றி ஏராளமான கற்பனைகள் வேர்விட்டு கிளை விட்டு விட்டன. அவற்றை பிடுங்கி எரிந்து விடாதீர்கள். எனக்கு இந்த உலகமே வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும் ஜெயன். என் மனதில் ததும்பி தவிக்கும் உங்கள் மீதான காதலை என்னால் சரியாக வாக்கியங்களில் கொண்டு வர முடியவில்லை ஜெயன். எனக்கு உங்கள் பதில் தேவை, நல்ல பதிலாக தேவை. ஏற்கனவே நான் காதலில் ஒரு முறை தோல்வியுற்றவள். மற்றொரு தோல்வியை தாங்கிக் கொள்ளும் சக்தி என் இதயத்துக்கு இல்லை. ஜெயன், என் காதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சத்தியமாக சொல்கிறேன், நான் தற்கொலை செய்து கொள்வேன். விளையாட்டில்லை, சீரியஸ், படு சீரியஸ். தயாராக தூக்க மாத்திரைகள் வாங்கி வைத்திருக்கிறேன் ஜெயன். அதை உபயோகிக்க தயங்க மாட்டேன். தயவு செய்து பிளாக்மெயிலாக சொல்வதாக நினைக்க வேண்டாம். என் காதலின் தீவிரத்தை உணர்த்துவதற்காகவே இப்படி சொன்னேன். இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைத்தால் நீங்கள் சொல்லப்போகிற பதிலுக்காக நான் காதலையும் உயிரையும் கையில் பிடித்து கொண்டு காத்திருக்கிறேன். இப்படிக்கு அகிலா சக்கரவர்த்தி. பிரமாதம் அகில். இந்த லெட்டரை அப்பா கிட்ட காட்டி இவ்வளவு தூரம் என் மேலே காதலோட இருக்கிற ஒருத்திய நான் எப்படிப்பா நிராகரிக்க முடியும்னு கேட்டா அதுக்கு மேலே அவரால் பதில் பேச முடியாது. சைலண்டாக என் கையை குலுக்கி ஆல் த பெஸ்ட் சொல்லிடுவாரு என்றான் அலெக்ஸ். கடிதம் மடித்து உள் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். ஒரே த்ரில்லிங்காக இருக்கு ஜெயன். இந்த லெட்டர் எழுதினது ரகசியமாக தானே எழுதின? ஆமாம். அம்மாவுக்கு கூட தெரியாதுல்ல? தெரியாது. ஏன்?
சில்லியான பிளான் பண்ணி பர்மிஷன் வாங்க முயற்சி பண்ணுறதா என்னை பற்றி நினச்சிடுவாங்களேன்னு தான் கேட்டேன். யாருக்கும் தெரியாது ஜெயன். இப்போ அப்பா வந்ததும் உன்னை நான் இங்கேயே அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். 2 வார்த்தை பேசிட்டு நீ புறப்பட்டு போயிடு. காதல் விஷயம் எல்லாம் நான் வீட்டில் போய் பேசிக்கிறேன். எங்கள் அப்பாவை பார்த்ததெல்லாம் உங்கள் வீட்டில் சொல்ல வேணாம். பர்மிஷன் வாங்கினதும் முறையாக உங்கள் அம்மாவை வந்து பார்க்க சொல்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருக்கும். ஆமாம், அப்படியே செய்யலாம் என்றாள் முட்டாள் அகிலா. முதல் நாளே இங்கிருந்து சென்னை விமானத்தில் சென்ற ராவ் சிங்கப்பூர் மாதேஸ்வரராக அடையாளங்கள் மாறி அங்கிருந்து விமானத்தில் புறப்பட்டு பம்பாய் வந்திறங்கி ஹலோ மை டியர் சன் என்று அலெக்ஸை பாசத்தோடு அணைத்து கொண்டான். டாடி, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஐபியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இவங்க தான் அகிலா சக்கரவர்த்தி. ஹிந்தி உலகத்தில் நம்பர் 1 ஸ்டார். ரசிகர்கள் தொல்லையை தவிர்க்கிறதுக்காக இந்த ட்ரெஸ் என்று அவளை அறிமுகப்படுத்த தன் முகத்திரையை விலக்கிவிட்டு ராவை பார்த்து புன்னகை செய்த அகிலா கை கூப்பி வணக்கம் சொன்னாள். வணக்கம்மா, சாரி நான் சினிமா பார்க்கறதில்ல. யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் என்று ராவ் வயதின் உரிமை போல அவள் தோளில் தட்டினான். தேங்க்யூ சார். இவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க டாடி. விவரமாக வீட்டில் சொல்கிறேன். நீங்கள் வரீங்கன்னு சொன்னதும் ஏர்போர்ட்லேயே உங்களை சந்திக்கணும்னு ஆர்வமாக ஷூட்டிங்லேயே டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம காருக்கு போகலாமா? ராவ் விரைவாக முன்னால் நடக்க சற்றே பின்தங்கி நடந்த அலெக்ஸ், அகில் நீ வீட்டிலேயே இரு, நான் எல்லாம் பேசிட்டு நல்ல நியூஸ் உனக்கு ஃபோனில் சொல்கிறேன் என்றான். ராவ் காரில் ஏறிக்கொண்டதும் அகிலா அவரிடம் மீண்டும் கைகூப்பி விடை பெற்று தன் காருக்கு சென்றாள். அலெக்ஸ் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டதும், வடவா அப்பாங்கிற உரிமையில் தொற்றியாவல என்றான் கிண்டலாக. இந்த 2 நிமிஷம் நடிப்புக்காக எவ்வளவு காசு செலவு, ஆனால் செமத்தியா நம்பிட்டா. லெட்டர் கொண்டாந்தாளா என்றான் ராவ். எஸ், லெட்டர் இல்லாது பின்ன மரண வாக்குமூலம் என்று சிரித்தான் அலெக்ஸ். அத்தியாயம் 12. அகிலா சக்கரவர்த்தி தன் படுக்கை அறையில் படுத்து நாவல் படித்தபடி ஜெயனின் ஃபோனுக்காக காத்திருந்தாள். ஃபோன் ஒலித்த போது மணி மாலை 7. ஆர்வமாய் எடுத்தாள் அகிலா. ஹலோ அகில், நான் தான் ஜெயன். முதல்ல உங்கள் டாடி என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க. சம்மதம் தானே? முக்கால்வாசி சம்மதம்தான். உன்னோட சில விஷயங்கள் அவர் பர்சனலாக பேசணுமா, அதுக்கப்புறம் சில நிபந்தனைகளை சொல்கிறாராம். அதுக்கு நீ சம்மதிச்சா கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாராம். என்ன ஜெயன் இது? கவலைப்படாம வா, கிட்டத்தட்ட சரி சொல்லிட்டாரு. கொஞ்சம் பிகு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு. உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா? இல்லை அகில், இங்கே வேணாம். குருதத் நகரில் நீ புதுசாக ஒரு வீடு வாங்கி சும்மா தானே பூட்டி வச்சிருக்க? ஆமாம், அங்கே யாரும் இல்லையே, கூர்க்கா மட்டும்தான் இருக்கான். சரி, நீ புறப்பட்டு 7 மணி சுமாருக்கு அங்கே வந்துரு. தனியாவா? நீ வந்ததும் கூர்க்காவை ஏதாச்சும் சொல்லி அனுப்பிச்சிடு. நான் அப்பாவோட அங்கே வரேன். பேசி ஒரு முடிவுக்கு வந்ததும் நாம் எல்லாருமா சேர்ந்து உங்கள் அம்மாவை சந்திக்கலாம். என்ன? சரி, 7 மணிக்கு முன்னாடியே அங்கே நான் இருப்பேன், வந்துருங்க. ஃபோனை வைத்ததும் அகிலா முகம் கழுவி கொண்டாள், உடை மாற்றிக்கொண்டாள். குருதத் நகர் வீட்டின் சாவியை பீரோவிலிருந்து எடுத்து கைப்பையில் வைத்துக்கொண்டு புறப்பட்டாள். எதிர்பட்ட அம்மா, ஷூட்டிங் டப்பிங் எதுவும் இல்லைன்னு சொன்னியே, எங்கே புறப்பட்ட என்றாள். போறப்ப கேட்காத, டென்ஷனில் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு தனது மாருதியை கிளப்பி கொண்டு புறப்பட்டாள் அகிலா சக்கரவர்த்தி. குருதத் நகர் புதிதாக உதயமான நகர். சிட்டி லிமிட் தாண்டி கம்பெனி ரெஸ்ட் ஹவுஸுகள் கட்டுவதற்காக உருவான நகர். தூர தூரமாய் வீடுகள், நடுநடுவே காலி மனைகள். தன் வீட்டின் காம்பவுண்ட் கேட் அருகே பிரேக் அடித்து ஹாரன் அடித்ததும் கூர்க்கா தூரமாய் இருந்தவன் அவசரமாக ஜிப்பை மேலே இழுத்து விட்டு கொண்டு ஓடியே வந்து கதவை திறந்து விட்டான். அவன் அருகில் காரை நிறுத்தி, நீ வீட்டுக்கு போ, உனக்கு இன்னைக்கு லீவு, நாளைக்கு வந்தா போதும் என்று சொல்லிவிட்டு உள்ளே வீட்டின் வாசலில் காரை நிறுத்தி இறங்கினாள். கூர்க்கா ஒரு முறை தன் தோள்களை உலுக்கி கொண்டு ஓரமாய் நிறுத்தியிருந்த தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றான். வீட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்த அகிலா படபடப்பாக ஹாலில் நடைபயிலத் தொடங்கினாள். ஜெயனின் அப்பா என்ன பேசப் போகிறார், என்ன கேட்கப் போகிறார், என்ன நிபந்தனை விதிக்கப் போகிறார்? ஜெயனுக்கு மனைவியாவதற்கு எந்த நிபந்தனை விதித்தாலும் கேள்வியே கேட்காமல் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். சற்று நேரத்தில் காலிங் பெல் ஒலித்தது. கதவு திறந்தாள். கிரண் நின்று கொண்டிருந்தான். ஜெயன் சாரும் அவங்க அப்பாவும் வந்துகிட்டு இருக்காங்க மேடம். நீங்க தனியா இருப்பீங்கன்னு அவங்க வர்ற வரைக்கும் என்ன உங்களுக்கு துணையா இங்க வெயிட் பண்ண சொன்னாரு என்றான் தயாள் சர்மா தோற்றத்தில் இருந்த கிரண். வாங்க உட்காருங்க, உங்களுக்கு எல்லா விவகாரமும் தெரியும் இல்லையா? அவங்க அப்பா என்கிட்ட என்ன பேச போறாரு? சாரி மேடம், அப்பாவும் பிள்ளையும் ரூமுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, எனக்கு விவரம் தெரியல என்று அமர்ந்த கிரண் உடனே எழுந்து, தாகமா இருக்கு, ஐஸ் வாட்டர் கிடைக்குமா? நீங்க இருங்க மேடம், நானே எடுத்துக்கிறேன் என்று சென்று ரெஃப்ரிஜரேட்டரை திறந்து, கூல்ட்ரிங்ஸே இருக்கு, ஒரு கோல்ட் ஸ்பாட் எடுத்துக்கட்டுமா என்றான் அனுமதி கோரும் குரலில். என்ன சார், இதுக்கு கூட பர்மிஷன் கேட்கணுமா? எடுத்துக்கங்க. தேங்க்யூ என்று ஒன்றை எடுத்துக்கொண்ட அவன், நீங்க படபடப்பா தெரியுறீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க,
உங்களுக்கு ஒரு கூல்ட்ரிங்க் உடைக்கட்டுமா என்று இயல்பாக கேட்டான். அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அவளுக்கு ஒரு குளிர்பானம் தேவைப்பட்டது. கொடுங்க என்றாள். அவளுக்கு ஒரு கோல்ட் ஸ்பாட் உடைத்து கையில் கொடுத்துவிட்டு தானும் பருகினான் கிரண். ஒரே மூச்சில் அவள் குடித்து காலி செய்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள். எதிரே அவன் அமர்ந்தான். சில நிமிடங்களில் அகிலா சக்கரவர்த்திக்கு வயிற்றில் என்னவோ செய்தது. லேசாக மயக்கம் வருவதைப் போல இருந்தது. பார்வையில் இடர்பாடு இருந்தது. மிஸ்டர் தயால், எனக்கு என்னமோ செய்யுது. ஐ எம் நாட் நார்மல். 40 பவர்ஃபுல் தூக்க மாத்திரை கரைச்சு கோல்ட் ஸ்பாட்டோட குடிச்சா ஏதாச்சும் பண்ணத்தானே செய்யும் என்றான் அவன். என்னது என்று அதிர்ந்தாள். எழ முயன்றாள். தள்ளியது. என்னம்மா மகாராணி, சௌக்கியமா இருக்கியா என்று கேட்டபடி உள்ளே வந்தாள் நிஷா அகர்வால். நீங்க வாய் குளறியது அகிலாவுக்கு. நிஷா அகர்வால், என்னடி சொன்ன? எனக்கு சர்வீஸ் ஆகிடுச்சுன்னு ரெஸ்ட் வேணும்னு ரசிகர்கள் ஒதுக்கிட்டாங்களா? எப்படி நடந்துக்கணும்னு என்ன கற்றுக்க சொன்னியே? படக்குன்னு ஃபோனை வச்சியே, என்ன ஆச்சு இப்போ? மறுபடி நான் தான் நம்பர் 1. இன்னைய தேதிக்கு இப்போ என்கிட்ட 22 படம் இருக்குது. 2021 வரைக்கும் புக்குடு, டேட்ஸே இல்லை. உன் வாயாலேயே பட சான்ஸ் எல்லாத்தையும் வேணாம்னு சொல்ல வச்சேன் பாரு, பைத்தியக்காரி. ஜெயன் கோடீஸ்வரனோட பிள்ளையா? அவனுக்கு ஓ மேலே காதலா? மண்டு, எல்லாம் பர்ஃபெக்டாக நடத்தப்பட்ட நாடகம். இவன் தான் நாடகத்தை நடத்தின கிரண். தயால் சர்மாவும் இல்லை, செக்ரட்டரியும் இல்லை. நீயே உன் கைப்பட கிட்டத்தட்ட வாக்குமூலம் மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தியே ஜெயன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அலெக்ஸ் கிட்ட. அதை இங்கே வச்சிட போகிறாங்க. போலீஸ் இதை தற்கொலைன்னு நம்பித்தான் ஆகணும். 2வது காதல் தோல்வி தாங்காம நடிகை அகிலா சக்கரவர்த்தி தூக்க மாத்திரை குடிச்சு தற்கொலை செய்து கொண்டார்னு நாளைக்கு பேப்பர்ல எல்லாம் வரப்போகுது. என்னை யார் பகைச்சுக்கிட்டாலும் இப்படித்தான் கண்ணு என்று ஆவேசமாக பேசிய நிஷா அகர்வாலை இருண்டு கொண்டிருக்கும் கண்களோடு பார்த்தாள் அகிலா. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. உடம்பு அப்படியே சோஃபாவில் சாய்ந்தது. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிடுங்க மேடம் என்றான் கிரண். நிஷா அகர்வால் புறப்பட்டு சென்றாள். தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கிளவுஸ் எடுத்து அணிந்து அகிலாவின் கைப்பையின் ஜிப்பை திறந்தான். அலெக்ஸ் அவளிடம் இருந்து வாங்கி கொடுத்த கடிதத்தை சட்டை பாக்கெட்டில் இருந்து எடுத்து அதற்குள் வைத்து மூடினான். அகிலா அருகில் போட்டான். அகிலா சக்கரவர்த்தி மீளாத நீண்ட உறக்கத்தை நோக்கி சிங்கப்பூர் கனவுகளுடன் பயணம் செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் ஏற்கனவே செய்து வைத்திருந்த ஏற்பாட்டின்படி பம்பாய் நகர தொழிலதிபர் ஒருவரின் மகளின் நாட்டிய அரங்கேற்றத்தில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தான் அலெக்ஸ். அவனுக்கு அருகில் பிரபல பத்திரிகை ஆசிரியர் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரோடு அடிக்கடி பேசிக்கொண்டிருந்த அலெக்ஸ் அந்த பிரமுகர் ஏற்கனவே பலமுறை அறிமுகமாகி கொஞ்சம் பர்சனலாகவும் பேசக்கூடியவர் என்பதால், என்ன மிஸ்டர் ஜெயன், உங்களை பற்றி அடிக்கடி கிசுகிசு வந்துகிட்டு இருக்கே, அதுக்கு ஒரு முறை முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாதா என்றார் அவர். நீங்கள் பத்திரிகையில் போடலன்னு சொன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்றான் அலெக்ஸ். என்ன? சத்தியமாக சொல்கிறேன், நான் அகிலாவோட நட்பாக தான் பழகிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு புறப்படுறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஷாக் கொடுத்துட்டாங்க அகிலா. ஃபோன் செஞ்சாங்க. நிரூபர் மாதிரி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. நம்ம 2 பேருக்கும் நடுவில் என்ன உறவுன்னு கேட்டாங்க. நட்புன்னு சொன்னேன். ஃபோனில் பதில் இல்லை. அப்புறம் சொன்னாங்க, ஜெயன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நினைக்கல. நான் உங்களை காதலிக்கிறேன். வாயால் சொல்ல தயக்கமாக இருக்குது. விவரமாக ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன், கொடுத்து அனுப்புகிறேன். படிச்சுட்டு முடிவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அகிலா, நீங்கள் சொன்னதே எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. லெட்டர் வேற கொடுத்து என்னை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. இந்த எண்ணம் வேணாம். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். மற்றவங்க நட்பை தப்பாக புரிஞ்சுக்கலாம், சம்மந்தப்பட்டவங்களே தப்பாக புரிஞ்சுக்கிட்டா எப்படி சார் என்றான் அலெக்ஸ். அந்த பிரமுகர் போலீஸ் விசாரணையின் போது சத்தியமாக சாட்சி சொல்வார். போலீஸ் கேட்டாலும் அலெக்ஸ் இதே கதையைத்தான் சொல்லப்போகிறான். நாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி முடிந்து அலெக்ஸ் தன் காருக்கு அந்த பிரமுகருடன் பேசியபடி வந்தபோது அங்கங்கே கசமுசாவென்று பேசிக்கொண்டார்கள். அவனுக்கு தெரிந்த ஒருவர் வந்து, சார், நடிகை அகிலா தன்னோட புது வீட்டில் நிறைய தூக்க மாத்திரைகளை முழுங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே உயிர் போயிடுச்சான் என்றார். கடவுளே என்றான் அலெக்ஸ் உணர்ச்சி வசப்பட்டு. அலெக்ஸை, அதாவது ஜெயனை, போலீஸ் விசாரித்தது. பத்திரிகை பிரமுகரிடம் சொன்ன அதே மாதிரி தான் சொன்னான். சார், சத்தியமாக என் மனசில் களங்கமில்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி தான் நான் பழகினேன். அகிலா என்னை காதலிக்கிறதா ஃபோனில் சொன்னதும் என்னால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியலை. அப்போவும் பொறுமையாக கோவப்படாமல் தான் சொன்னேன். அகிலா அபத்தமாக இப்படி ஒரு விபரீதமான முடிவுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் என்று அழுத்தமாக சொன்னான். மறுநாள் செய்தித்தாள்களில் நடிகை அகிலா சக்கரவர்த்தி தற்கொலை, காதல் தோல்வி எதிரொலி. இந்தி திரையுலகில் திடீரென்று புயலாக நுழைந்து மளமளவென்று உயர்ந்து ரசிகர்களின் இதயங்களை கொள்ளை கொண்டு முன்னணி இடத்திற்கு வந்த நடிகை அகிலா சக்கரவர்த்தி தொழிலதிபர் ஜெயனோடு சமீப காலமாக நட்பாக பழகி வந்தார். திடீரென்று ஜெயன் மேல் காதல் கொண்டார் அகிலா.
தன் காதலை போனில் ஜெயனிடம் தெரிவித்த போது அவர் அதிர்ச்சி அடைந்ததாக தெரிகிறது. இந்த எண்ணம் வேண்டாம் என்று ஜெயன் அறிவுரை சொல்லியிருக்கிறார். இந்த ஏமாற்றமான பதிலால் மனம் வெறுத்து போன அகிலா சக்கரவர்த்தி சரியாக பேசாமல், போகும் இடத்தை தன் தாயாரிடமும் சொல்லாமல் தான் புதிதாக வாங்கிய வீட்டிற்கு வந்தார். அங்கே அவர் குளிர்பானத்தில் நிறைய தூக்க மாத்திரைகளை போட்டு குடித்து தன் உயிரை போக்கிக் கொண்டார். அவருடைய கைப்பையில் அவர் ஜெயனுக்கு எழுதின உருக்கமான காதல் கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர். அந்த கடிதத்தில் முழு கடிதத்தையும் பிரசுரித்திருந்தார்கள். நிஷா அகர்வால் ஒரு பெரிய மலர் வளையத்தோடு வந்து அகிலா சக்கரவர்த்தியின் வீட்டில் கிடத்தப்பட்டிருந்த அகிலாவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்துவிட்டு வீடியோவுக்காக கிளிசரின் அழுகை சிந்திவிட்டு நகர, வரிசையாக எல்லோரையும் கருத்து கேட்டு கொண்டிருந்த ஒரு நிருபர் மைக்கை அவள் முன்னால் நீட்டினான். அகிலா என்னோட கூட பிறக்காத சகோதரி மாதிரி. போட்டியே இல்லாமல் இருந்த எனக்கு போட்டியா அவள் வந்து முன்னேறினதால இன்னும் சிறப்பாக நடிக்கணும்னு நான் முயற்சி செஞ்சேன். நாங்கள் தோழிகள் மாதிரி பழகினோம். இந்த விவகாரம் பற்றி முன்கூட்டி தெரிஞ்சிருந்தா அவளுக்கு தைரியம் சொல்லியிருப்பேன். எவ்வளவு பணம் புகழ் இருந்தாலும் சில பேர் ரொம்ப மென்மையான இதயத்தோடு இருந்துடுறாங்க. அந்த இதயங்களால் பெரிய ஏமாற்றங்களை தாங்கிக்க முடியறதில்ல. ஒரு நட்சத்திரம் உதிர்ந்துடுச்சு. என்னால் துக்கத்தை தாங்க முடியல என்று தொண்டை கம்ம பேசிவிட்டு நகர்ந்தாள் நிஷா அகர்வால். அத்தியாயம் 13. இடம் நிஷா மஹால். தேதி அகிலா சக்கரவர்த்தி இறந்து 10 நாள் கழித்த தேதி. நேரம் காலை 7 மணி. பாத்திரங்கள் நிஷா அகர்வால், கிரண், ராவ், அலெக்ஸ். 4 பேரும் கையில் மது கிளாஸ் பிடித்திருந்தார்கள். லேசான போதையில் இருந்தார்கள். கிரண், உங்க டிராமா பர்ஃபெக்ட். அதே மாதிரி வேஷத்தை கலைச்சிட்டு ஜெயன் பங்களாவை வித்துட்டு சிங்கப்பூர் போயிட்ட மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு உங்க ஒரிஜினல் முகங்களுக்கு வந்துடுங்க என்றாள் நிஷா. அப்படித்தான் செய்ய போறோம் என்றான் அலெக்ஸ். உங்களுக்கு நான் தர வேண்டிய 30 லட்சத்தை நாளைக்கு இதே நேரத்தில் தரட்டுமா? வேணாம் என்றான் கிரண். என்ன வேணா? நமக்குள்ள ஒரு சின்ன அக்ரிமெண்ட், எழுதாத அக்ரிமெண்ட். என்ன சொல்றீங்க? புரியல. இப்போ ஹிந்தி சினிமாவில் நீங்கள் தனிக்காட்டு ராணி, போட்டியே இல்லை, பயங்கர பிஸி. இன்னும் 10 வருஷத்துக்கு உங்களை அசைச்சிக்க முடியாது இல்லையா? ஆமாம். அதனால் இப்படி அக்ரிமெண்ட். ஒரு படத்துக்கு நீங்கள் எவ்வளவு பணம் வாங்குறீங்களோ அதை 4ஆ பிரிக்கலாம். 3 பகுதி எங்களுக்கு, 1 பகுதி உங்களுக்கு. வாட் நான்சென்ஸ்? போதையில் உளறீங்களா? இல்லை, தெளிவாக தான் பேசுகிறோம். அகிலா சக்கரவர்த்தியை காதல் நாடகம் ஆடி ஒழிச்சு கட்டலைன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து பழைய கணக்கு பார்த்துக்கிட்டு டிவியில் மலரும் நினைவுகள் பேட்டி கொடுத்துக்கிட்டு தானே இருப்பீங்க. இப்போ வாழ்வு மறுபடி வந்தது எங்களால் தானே. அதுக்காக இனிமேல் நீங்கள் எங்களோட அடிமை மாதிரி. நாங்கள் சொன்ன அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும். என்ன மிரட்டுறீங்க? ஃப்ராட் செஞ்சது பூரா நீங்கள், பணம் கொடுத்தது மட்டும்தான் நான். இது எல்லாத்துக்கும் நான் தான் சூத்திரதாரின்னு வெளியில் உங்களால் சொல்ல முடியுமா? முடியும். சரி, சொல்லிக்கங்க. யார் நம்புவாங்க? நம்புவாங்க, போலீஸ் கூட நம்பும். ஆதாரம் இல்லாமல் நம்புறதுக்கு போலீஸ் முட்டாள் இல்லை. ஆதாரம் இல்லாமல் உங்கள் கூட பேச நாங்களும் முட்டாள் இல்லை. தம்பி, ஆதாரம் கேட்குறாங்க, காட்டுப்பா என்றான் கிரண். ராவ் எழுந்தான். தன் வயிற்றை இயக்கி உள்ளே செருகி வைத்திருந்த வீடியோ கேசட்டை எடுத்தான். அருகில் இருந்த டெக்கில் போட்டான். டிவியையும் வீடியோவையும் ஆன் செய்தான். புரியாமல் திகிலோடு பார்த்தாள் நிஷா அகர்வால். கோடுகளுக்கு பிறகு திரையில் மரண போராட்டத்தில் இருக்கும் அகிலா சக்கரவர்த்தியை நோக்கி நிஷா அகர்வால் வந்தாள். என்னம்மா மகாராணி, சௌக்கியமா இருக்கியா? நிஷா அகர்வால். என்னடி சொன்ன? எனக்கு சர்வீஸ். 2வது காதல் தோல்வி தாங்காமல் நடிகை அகிலா சக்கரவர்த்தி தூக்க மாத்திரை குடித்து தற்கொலை செய்து கொண்டார்னு நாளைக்கு பேப்பர்ல எல்லாம் வரப்போகுது. என்னை யார் பாகச்சுக்கிட்டாலும் இப்படித்தான் கண்ணு என்று முழு வசனமும் வந்தது. ராவ் அணைத்து கேசட்டை வெளியில் எடுத்தான். என்ன மேடம், ஆதாரம் போதுமா? விக்கித்து நின்றாள் நிஷா அகர்வால். என்னங்க மேடம் முழிக்கிறீங்க? அந்த வீட்டுக்கு டூப்ளிகேட் சாவி தயாரிச்சு முன்கூட்டியே ரகசியமாக போய் ரெஃப்ரிஜிரேட்டரில் தூக்க மாத்திரை கலந்த கோல்டு ஸ்பாட் வச்சமே. அப்போவே பக்கத்து ரூம் ஜன்னல் வழியாக ரெடியாக ஒரு வீடியோ கேமராவையும் செட் பண்ணிட்டோம். இந்த ஆதாரம் போதாதா போலீஸ்கிட்ட போகிறதுக்கு என்றான் கிரண். நீங்களும் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க என்றால் மெதுவான குரலில். இருக்கட்டுமே, எங்களுக்கு ஜெயில் என்ன புதுசா? இவங்க பணம் தர்றேன், உதவி தர்றேன்னு சொன்னாங்க, செஞ்சோம்னு சொல்லுவோம். உங்களுக்கு நிச்சயமாக தூக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது மேடம். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் மேக்சிமம் பெனிஃபிட் பார்க்கணும். அதான் எங்கள் பாலிசி. அவர்கள் மூவரையும் பார்த்தாள். திடீரென்று அழத் துவங்கினாள் நிஷா அகர்வால். இனி என் வாழ்க்கை சொர்க்கம் என்று நினைத்தேன். இல்லை, மகா பெரிய நரகமாக இருக்கப் போகிறது. போலீஸே தற்கொலை என்று நம்பி ஃபைலை மூடிவிட்ட இந்த சமயத்தில் இவர்களின் ஒப்பந்தத்திற்கு கட்டுப்படுவதா, இல்லை போலீஸில் சரணடைந்து எல்லாம் ஒப்புக்கொள்வதா? சத்தியமாய் இந்த கதை இந்த இடத்தில் முற்றும். கண்டிப்பாக அடுத்த பாகம் கிடையாது. ஒரு சின்ன பின்குறிப்பு. கதை பம்பாயில் நிகழ்ந்தாலும் கதையின் சுவாரஸ்யத்திற்காக வழங்கு தமிழே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது.
முற்றும்.